Recording in progress. ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே அந்த தொழிற்பெயர், வினையாளனை பெயர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கூட்டு பெயர், அக்க பெயர் இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த தொகைச்சொல். சரியா? தொகைச்சொல் நம்ம பார்க்கணும். அதோட பெயரியல் முடிஞ்சிடும். சரியா? அப்போ தொகைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வேணா ஒரு தொகைச்சொல், அதாவது தொக்கு நிற்கிறது. கொஞ்சம் இருங்க. சரியா? தொகைச்சொல் அப்படின்னா என்னது? மறைந்திருக்கிற உறுப்புகளோட சம்மந்தப்பட்டதுனா தொகைச்சொல் வந்து ரெண்டு சொற்கள், அந்த சொற்களுக்கு இடையில மறைந்திருக்கின்ற உறுப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தொகைச்சொல்னு சொல்றோம். சரியா? பாருங்க, ஒரு தொகைச்சொல்லில் முதலாம் உறுப்புக்கும் இரண்டாம் உறுப்புக்கும் இடையில் உள்ள வாக்கிய உறவின் அடிப்படையில் தொகைச்சொற்களை 5 வகையாக பாகுபடுத்துவார். சரி, என்ன சொல்றாங்க? ஒரு தொகைச்சொல்லில் முதலாம் உறுப்புக்கும் இரண்டாம் உறுப்பு முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்புனா 2 சொல் இருக்கும். சரி, அந்த 2 சொல்லுக்கு இடையில வரக்கூடிய உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பு மறைஞ்சிருக்கிறது. சரி, உறுப்பு மறைஞ்சிருக்கிறது. அப்ப வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை. ரெக்கார்டிங் போட்டோமா? பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை. சரி, அப்ப 6 தொகைகள் இருக்கு. இதே வேற்றுமை தொகைனா அது வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கும். வினைத்தொகைனா என்ன மறைஞ்சிருக்கும்? பெயர்ச்சி விகுதியும் காலம் காட்டும் இடைநிலையும். பண்பு தொகைங்கிறது பண்பு உருவு மறைஞ்சிருக்கும். ஓமை தொகைனா ஓமை உருவு மறைஞ்சிருக்கும். உண்மை தொகைனா உண்மை என்கின்ற விகுதி மறைஞ்சிருக்கும். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ மறைந்திருக்கக்கூடிய அந்த எந்த உருவு மறைஞ்சிருக்கோ அந்த உருவின் பெயரால அந்த தொகைச்சொல் அழைக்கப்படும். வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்த வேற்றுமை தொகை. அப்படி நம்ம ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம். முதலாவது வேற்றுமை தொகை. சரியா? வேற்றுமை தொகை என்ன? வாசிங்க ஒரு ஆள். என்ன வேற்றுமை தொகை? ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய இரண்டு முதல் 7ஆம் வேற்றுமை வரை உள்ள உருவுகள் மறைந்திருக்க சொற்கள் இணைந்து தொகை சொல்லாக அமைவது வேற்றுமை தொகை. ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரை உள்ள உறுப்புகள் மறைந்து நிற்க சொற்கள் இணைந்து வருது. அது மறைஞ்சிருக்கும், சொற்கள் இணைஞ்சு வரும். 2 சொற்கள். சரியா? இல்லைங்களா? பாருங்க, கடல், கடற்கரை, கண்ணீர், தங்க காப்பு அப்படிங்கிறது கடலினது கரை. 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. கண்ணீர், கண்ணில் இருந்து வழியும் நீர். 5ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. தங்க காப்பு, தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு. 3ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி என்னது வேற்றுமை உறுப்புகள் மறைந்திருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? தொகைச்சொல்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப கடற்கரை அப்படிங்கும்போது அது தொகைச்சொல். கடலினது கரை அப்படின்னா அது என்னன்னு சொல்றது? அது வேற்றுமை தொகை. கடற்கரை. கடலினது கரை என்பது சொல்லுங்க. உருபோட வந்தா அது வேற்றுமை. வேற்றுமை விரி. என்னன்னு சொல்றது? வேற்றுமை விரி. அது தொக்கு நிக்குது, இது விரிவா வருது. விளங்குதா? ஓகே. அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை நல்லா பார்க்கணும் பிள்ளைகள். வினைத்தொகை வந்து இலக்கண ரீதியை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு அப்புறம் நம்ம நுட்பமா எப்படி அணுகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். ஓகே, பாருங்க. இப்ப வேற்றுமை தொகையில மறைஞ்சிருக்க உறுப்பு எது? வேற்றுமை தொகையில வேற்றுமை உறுப்பு. வினைத்தொகையில என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னா எது? 2 உருவு மறைஞ்சிருக்கும். ஒன்று காலம் காட்டும் இடைநிலை, அடுத்து பெயரெச்ச விகுதி. காலம் காட்டும் இடைநிலை, இரண்டாவது பெயரெச்ச விகுதி. பாருங்க, அப்ப இது என்னன்னு கேட்டா, காலம் காட்டு இடைநிலைனா ஒரு தொகைச்சொல் என்பது 3 காலத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய சொற்கள். 2 சொற்கள் 3 காலத்துக்கும் பொதுவாக வரக்கூடியது. அது நிகழ்காலம் என்றோ, இறந்த காலம் என்றோ, எதிர்காலம் என்றோ என்ன செய்யலாது. அந்த தொகைச்சொல்லா இருக்கும்போது என்ன செய்யலாது? சரி, வினைத்தொகையா இருக்கும்போது கண்டுகொள்ள முடியாது. சரியா? எப்போது கண்டுகொள்ளலாம் இந்த காலம் தான் அப்படின்ட்டு? எப்போது கண்டுகொள்ளலாம்? அந்த காலம் காட்டு இடைநிலை போடும்போது. அப்ப நிகழ்கால இடைநிலையை போட்டு பார்த்தால் அது நிகழ்காலத்தை காட்டும். சரியா? இறந்த கால இடைநிலையை போட்டு பார்த்தால் அது இறந்த காலத்தை காட்டும். எதிர்கால இடைநிலை போட்டு பார்த்தால் அது எதிர்காலத்தை காட்டும். சரியா? ஆனால் அது வினை தொகையாக இருக்கும் பட்சத்தில் அது 3 காலத்துக்கும் பொதுவாக வரும். சரியா? பாருங்க, அப்ப இந்த இடத்துல 3 காலத்துக்கும் பொதுவாக வரும்போது அதை நம்ம நிகழ்காலமா பார்ப்போம் வைங்களேன்.
சரி, இப்போ உதாரணமாக சுடுசோறு. சரி, சுடு சோறு. இந்த இடத்துல பாருங்க 2 சொல் வந்திருக்கு. சுடுங்கிறது ஒரு வினை, சோறுங்கிறது ஒரு பெயர். எனவே இந்த சுடுசோறு என்பது என்ன காலத்தை காட்டுது? 3 காலத்தையும் காட்டுது. இல்ல 3 காலத்தையும் காட்டல. 3 காலத்தையும் காட்டல. 3 காலத்தும் பொதுவா வரும். குறிப்பிட்ட காலத்தை மட்டும் காட்டாது. அது ஒரு என்னது? அது பொதுவான ஒரு சொல்லா இருக்கு. 3 காலத்தையும் எப்ப காட்டும்னு கேட்டா, எப்ப காட்டும்? இடைநிலையை போடும் பட்சத்துல. கின்றுங்கிற இடைநிலையை போட்டா அது நிகழ்காலத்தை காட்டும். சுடுகின்ற சோறு. சரியா? இட்டுங்கிற இறந்த கால இடைநிலையை போட்டா சுட்ட சோறு. சுட்ட சோறு. உம்முங்கிற விகுதியை போட்டா சுடும் சுடும் சோறு. சோறு. விளங்குதா? கால இடைநிலைகளை போடும் பட்சத்தில் தான் அது காலத்தை காட்டும். இந்த குறிப்பிட்ட காலத்தை காட்டும். இல்லாத பட்சத்தில் அது பொதுவாக தான் இருக்கும். பொதுவாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை காட்டாது. விளங்குதா? ஓகே. அப்போ இப்போ இது நிகழ்காலமாகவும் பார்க்கலாம், இறந்த காலமாகவும் பார்க்கலாம், எதிர்காலமும் பார்க்கலாம். இப்போ நிகழ்காலமாக இந்த சொல்ல பார்த்தோம்னா பாருங்க என்னென்ன மறைஞ்சிருக்கு. சுடுக்கும் சோறுக்கும் இடையில என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு கேட்டால், கின்று அப்படிங்கிற என்னது? கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலையும், ஆனா அப்படிங்கிற பேரச்சு விகிதியும். பாருங்க, கின்று பிளஸ் ஏத்தனை, கின்று பிளஸ் ஏத்தனை கின்ற. நான் சொல்றேன் கேளுங்க. கின்று பிளஸ் ஏ கின்ற எப்படி மாறுனுச்சு சொல்லுங்க. கின்று பிளஸ் ஏ எப்படி கின்றன்னு மாறுனுச்சு? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அந்த ரூணாவும் ஆனாவும் கொண்டு வந்திருக்கு. ரூணாவில் உள்ள உகரம் கெட்டு அதை இலக்கண ரீதியா விளக்குங்க. இலக்கண டேம் யூஸ் பண்ணி இப்ப இனி விளங்கப்படுத்துனீங்க. எப்படி வரும் சொல்லுங்க. கின்றுங்கிறது ஒரு நிலைமொழி. சொல்லுங்க. உகரம் அருள உள்ள உகரம் கெட்டு பங்கனிக்கல இற்று இருக்கும். வருமொழியில உள்ள அ சேர்ந்து கின்சக கின்ற இற்றுன்னு இருக்கும். அப்ப அந்த அ சேர்ந்து கின்றன்னு வந்திருக்கு. ஓகே. அதான் கின்றுங்கிறது வந்து நிலைமொழி, ஏங்கிறது வருமொழி. கின்றுங்கிறது ஒரு குற்றியல் உகரமா இல்லையா? என்னத்தோட குற்றியல் உகரம்? என்னத்தோட குற்றியல் உகரம் கின்று? வன்தொடர் குற்றியல். வன்தொடரா? மென்தொடர். மென்தொடர் குற்றியல் உகரம். கடைசி முதல்ல பாருங்க மென்தொடர். எனவே குற்றியல் உகரத்துல இங்க இட்டனா பிளஸ் ஊனா தானே. அப்ப இந்த ரூனா கடைசி எழுத்து என்னது? இட்டனா பிளஸ் ஊனா தான் ரூனா. எனவே இங்க குற்றியல் உகரம் வருது, இங்க ஆனா வருது. ஆனாங்கிறது பேரச்சு விகுதி இருக்குது இந்த இடத்துல. எனவே இங்கேயும் உயிர் அங்கேயும் உயிருங்கும் போது இங்க உள்ள இந்த ஊனா இல்லாம போனுச்சுன்னா மிச்சம் இட்டனா மட்டும் இருக்கும். அந்த இட்டனா இந்த ஆனாவோட சேர்ந்து இந்த ராணாவை மாறுது. விளங்குதா? அப்போ சரி என்னது? சுடுகின்ற சோறு. சரி, அப்ப எங்க என்னென்ன மறைஞ்சிருக்கு? கின்றுங்கிற காலநிலையும் ஆனாங்கிற பேரச்சு விகுதி மறைஞ்சிருக்கு. சுட்ட சோறுங்கும் போது எது மறைஞ்சிருக்கு? இட்டனாங்கிற காலநிலையும் ஆனாங்கிற பேரச்சு விகுதியும். சுடும் சோறு அப்படிங்கும் போது என்ன மறைஞ்சிருக்கு? சுடும் சோறு அப்படிங்கிற எது விரிவாக வந்திருக்கு? அதாவது அந்த அந்த குறிப்பிட்ட வினைத்தொகையை எதிர்காலமாக பார்க்கும் பட்சத்தில் அதில் எது எது வரும்? உம்முங்கிற விகுதி வரும். இங்கே உம்முங்கிறது தான் என்னது? விகுதியாகவும் இருக்கும், பேரச்ச விகுதியாகவும் இருக்கும். அதுதான் அந்த விகுதி தான் காலமும் காட்டும். விளங்குதா? இங்கே உம்முங்கிறது வந்து கால இடைநிலை அல்ல, விகுதி. இது என்னது? விதி விலக்கா இங்கே விகுதி காலம் காட்டுறதா இருக்குது. நம்ம பார்ப்போம் பிறகு நிறைய விஷயங்களுக்கு அதை பார்ப்போம். விளங்குதா? அப்போ இப்படி இருக்குது. அப்போ எனவே இது வந்து வினைத்தொகை என்கின்ற போது காலம் காட்டும் இடையிலையும் பேரச்சு விகுதியும் மறைந்து நிற்க ஒரு வினையும் பெயரும் இணைந்து வர்றதை தான் நம்ம என்ன செய்யறோம்? வினைத்தொகைன்னு சொல்றோம். அந்த வினைத்தொகை 3 காலத்துக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு பார்க்கணும். தெளிவாயிருச்சா? அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது வந்து நம்ம வந்து என்னது சிறுகுறிப்புக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் எழுதணும். ஆனால் எம்சிக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு போடலாம். என்ன செய்யலாம்? 3 காலத்துக்கும் போட்டு பார்க்கலாம். சுடு சோறுனா சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு. ஊறுகாய்னா ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறிய காய். விளங்குதா? எரிகணைனா எரிகின்ற கணை, எரிந்த கணை, எரியும் கடை. விளங்குதா என்ன சொல்றேன்? எரிகயிறு, எரிகின்ற கயிறு, எரியும் கயிறு போட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சலாமா? அதே வேற்றுமை தொகை 3 காலத்துக்கும் போட்டு பார்க்கலாம். அப்படியெல்லாம் தேன்மொழி, தேனுகின்ற மொழி, தேனிய மொழி அப்படியா பிரிக்கிறோம்? இல்லை, தேன் போன்ற மொழி தான் பிரிக்கிறோம்.
விலங்குதா? வினைத்தொகை வினைத்தொகை மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கும், மற்றபடி மற்ற தொகையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம். தெளிவா? ஓகே. அடுத்து பண்பு தொகைனா பண்புருவு மறைஞ்சிருக்கும். என்ன உருவு மறைஞ்சிருக்கும்? பண்புருவு மறைந்திருக்கும். பண்புருவு. பண்புருவுங்கிறது ஆன ஆகியங்கிறது பண்புருவு. சரியா? ஆன ஆகிய. சரியா? வட்டமான மேசை அப்படிங்கும்போது என்னது, அது விரிவா வந்திருக்கு. ஆனங்கிறது விரிவா வந்திருக்கு. வட்ட மேசை அப்படிங்கும்போது மறைஞ்சிருக்கு. கருங்குரங்கு. கருங்குரங்குங்கள எது மறைஞ்சிருக்கு? ஆனன்றது மறைந்திருக்கு. கருமையான குரங்கு, கருங்குரங்கு. விளங்குதா? விளங்குதா? அந்த மாதிரி பண்புருவு மறைஞ்சிருந்தால் என்னது, அது பண்பு தொகை. தெளிவுதானே பண்பு தொகை? அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று இருக்கு பிள்ளைகள். என்ன வாசிங்க பாப்போம், இருபெயரொட்டு பண்பு தொகை என்னன்ட்டு. ஆன ஆகிய எனும் உருபுகை மறைந்து நிற்க பொதுப்பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொதுப்பெயரோ சேர்ந்தமையும் தொகை சொல்லை இருபெயரொட்டு பண்பு. ஆன ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து நிற்க பொதுப்பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொது பெயரோ சேர்ந்தமையும் தொகை சொல்ல தான் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க சிறப்பு பெயர் என்னன்னா பொது பெயர் விளக்கணும். பொது பெயர் என்னது? பொது பெயர் என்னது? பொதுவானது, எல்லாத்துக்கும் பொதுவா. உதாரணமாக இப்போ உதாரணம் சொல்றேன். இப்போ மரம் அப்படிங்கிறோம். மரம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதுனே. மரம்னு பொதுவா நிறைய மரங்கள் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் மரம்ங்கிறது பொது பெயர். அதுல வாழைங்கிறது சிறப்பு பெயரா? சவுக்கு அப்படிங்கிறது வந்து சிறப்பு பெயரா? சிறப்பு பெயர் தானே. அப்ப பொதுவுல ஒண்ணு தனியா பிரிச்சு பார்க்கிறோம். உதாரணம் சொல்றேன், மிருகம் அப்படிங்கும் போது அது மிருகம்ங்கிறது பொது பெயர், நாய்ங்கிறது அதுல ஒரு வகை, அது ஒரு வகை சிறப்பு பெயரா பார்க்கணும். எனவே இங்கு நல்லா காமிக்கிறோம். இந்த இருபெயரொட்டு பண்பு தொகையில வந்து 2 சொற்கள் வரும் தானே. எல்லா தொகை சொல்லும் 2 சொற்கள் வருதுனே. அதுல முதலாவது சொல் பொது பெயரா இருந்து 2வது சொல் சிறப்பு பெயரா இருக்கலாம், அல்லது மாறியும் வரலாம். முதலாவது சொல் சிறப்பு பெயரா வந்து 2வது சொல் பொது பெயராகவும் வரலாம். சரியா? இப்ப சிட்டுக்குருவி அப்படிங்கும்போது இந்த இடத்துல சிட்டுக்குருவியில எது பொது பெயர், எது சிறப்பு பெயர்? சிட்டுன்றது சிறப்பு பெயர், குருவி பொது பெயர். அதுல ஒரு வகைதான் என்னது, என்னது? சிட்டு. சாரை பாம்பு. சாரை பாம்புல சாரைங்கிறது என்னது, சிறப்பு பெயர். பாம்புல ஒரு வகை. சரியா? ஜனாதிபதி அனுர அனுரங்கிறது சிறப்பு பெயர். விளங்குதா? அப்ப எப்படி சிட்டுக்குருவினா அது என்ன மறைஞ்சிருக்கு அதை சொல்லுங்க. பொது பேரும் சிறப்பு பேரும் மட்டும் வந்தாப்புல பக்கத்து பக்கத்துல. சரியா? அதுல என்ன இருக்கும், என்ன எது மறைஞ்சிருக்கணும், எது கெட்டிருக்கணும்? பண்புருவு இல்லாம இருக்கணும். சிட்டுக்குருவியை விரிவா சொன்னா சிட்டுக்குருவிங்கிறது ஒரு இருபெயரொட்டு பண்பு தொகை தானே. அதை விரிவா சொல்லுங்க பண்புருவை போட்டு. சிட்டாகிய குருவி. சிட்டாகிய குருவி, சிட்டான குருவி. ஜனாதிபதி அனுர சரியா? அப்ப ஆனா ஆகிய மறைஞ்சு, ஆனா ஆகிய பண்புருவு மறைஞ்சிருக்க பொது பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோட பொது பெயரோ இணைந்து வர்றது என்னது, இருபெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, தெளிவுதானே? ஓகே. அடுத்து உண்மை தொகை என்னது, உம்முங்கிற உருவு மறைஞ்சிருக்குது, ஒரு இடைச்சொல். சரியா? உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நிற்க 2 பெயர் சொற்கள் இணைந்து உருவாகும் தொகைச்சொல் உண்மை தொகை. பாருங்க, ரா பகல், இரவும் பகலும், அந்த முதலாவது சொல்லின் கடைசியிலையும் 2வது சொல்லின் என்னது கடைசியிலையும் என்ன உம்முங்கிறது மறைஞ்சு, இரவும் பகலும் அப்படிங்கிறது வந்து என்னது இல்லை, உண்மை தொகை இல்லை. அதை உம்முங்கிற விகுதியை மறைச்சு நம்ம சொல்றது ரா பகல். மனைவி மக்கள், மனைவியும் மக்களும், அதான் மனைவி மக்கள் சொல்றோம். அதை நீங்க சொல்லுங்க. சேர சோழ பாண்டியன், அது உண்மை தொகை இல்லையா? எப்படி? சேரனும் சோழனும் பாண்டியன். சேரனும் சோழனும் பாண்டியனும் நம்ம என்ன செய்யணும், அதை பார்க்கிறோம். தெளிவுதானே? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் நம்ம நினைச்சிட்டோம், பேரியலை முடிச்சிட்டோம். மிக தெளிவா நினைச்சிட்டோம், பேரியலை முடிச்சிட்டோம். சரி, அப்ப வினைகளுக்கு போமா? ஓகே சார். அப்ப பேரியல்ல இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூ செய்ய இருக்கு, அதை நம்ம செய்வோம். சரியா? இப்ப நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு ஒட்டு மொத்தமா செஞ்சோம்னா முழுமையா விளங்கிடும். சரியா? ஓகே.
பாருங்க, இப்ப நம்ம பெயர்ச்சொல்லின் பண்புகள் பார்த்தோம் தானே? அதே மாதிரி வினைச்சொல்லின் பண்புகளும் தனித்துவமான பண்புகள் இருக்கு. சரி, சும்மா பாருங்க என்னென்ன இருக்கு. முதலாவது என்னது? வினைச்சொற்கள் வேற்றுமை உறுப்பு ஏற்பதில்லை. ஆனா பெயர்ச்சொல்லுடைய பிரதான பண்பு என்ன? வேற்றுமை உருபை ஏற்கும். ஏற்கும். இதுல ஏற்காது. வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும். செயலை உணர்த்துனா வந்தான்னா என்ன செயலை உணர்த்துது? வர்றது. வருதல் என்கின்ற செயலை உணர்த்துது. சரியா? வினைச்சொற்கள் ஏவல் பொருளில் வரும். இது என்னது? ஏதாவது ஒரு கட்டளை. ஏவல் பொருள். வந்தான்னா வா, போனான்னா போ, ஒரு கட்டளை. வினைச்சொற்கள் காலம் காட்டுவன. இது என்னது? அந்த கால இடைநிலைகளை கொண்டு காலம் காட்டும். என்ன? நிகழ்காலமா, இறந்த காலம், எதிர்காலம் காட்டும். சரியா? ஓகே. வினைச்சொற்கள் வினை விகுதியிலே பெற்று வரும். அப்படின்னா அந்த திணைப்பாலின் நிற விகுதியை இது பண்றது. வினைச்சொற்கள் வினையடைகளை பெற்று வரும். அதுக்கான ஒரு ஓடினான், வேகமாக ஓடினான். சரியா? நின்றான், நிமிர்ந்து நின்றான், அந்த மாதிரி. சரியா? ஓகே. இது வந்து வினைச்சொல்லின் பிரதான பண்புகள். இதுல எதுவும் தெளிவு இல்லாம இருக்கா? அடுத்து வகையை பார்ப்போமா? வகையை, வினைச்சொல்லின் வகைகளை. ஓகே. முதலாவது வகை பாருங்க பிள்ளைகள், தனிவினையும் கூட்டு வினை. என்னது? தனிவினையும் கூட்டு வினையும். சரியா? அப்ப தனிவினைனா ஏற்கனவே பார்த்தோம்னா தனிப்பகுதி கூட்டு பகுதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான், அதே விஷயம் தான் இதுவும். சரியா? வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை இரு வகைப்படும். பகாபதமாக அமையும் வினையடியை தனிவினையடி எனலாம். அவ்வகையில் தனிவினை அடிகளை அல்லது தனிவினை அடியை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். விளங்குதா? கவனிய. இப்ப தனிவினை கூட்டுவினை. சரியா? அப்ப வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பு அடிப்படையில் தனிவினை கூட்டு. பகாபதம் அமையும் வினையடியை தனிவினைன்னு சொல்றோம். சரியா? பகுபதமாக அமைகிற வினை என்னன்னு சொல்லுவோம்? கூட்டு வினைன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப வந்தான் அப்படிங்கிறதுல அது வாங்கிறது தனிவினை. வந்து கொண்டிருந்தான் அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறது கூட்டு. அதை நான் பார்த்துட்டோம். அது ரொம்ப நம்ம இது பண்ண தேவையில்லை. சரியா? கூட்டு வினைகள் என்ன செய்யணும் கேட்டா, பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினைகள் என்போம். அவ்வகையில் கூட்டு வினையடியை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினைகள் என்போம். பார்த்தாச்சு. ஆசை பிளஸ் படு, ஆசைப்படு. முன் பிளஸ் ஏறு, முன்னேறு. கண்டு பிளஸ் பிடி, கண்டுபிடி. இதெல்லாம் என்னது? கூட்டு வினைக்குள்ள வரும். சரியா? இந்த கூட்டு வினைகள் நம்ம என்ன செய்யணும் கேட்டா, 3 வகையா பிரிக்கிறோம் வகைப்பாட்டின் அடிப்படையில். எப்படி, எந்த அமைப்புல வரும்? பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, இடை பிளஸ் வினை. சரியா? பாருங்க, பெயர் பிளஸ் வினை, கைது பிளஸ் செய், கைது செய். இப்போ கைது செய்ங்கிறது கூட்டு வினை. கூட்டு வினை இடம்பெற்ற சொல்ல மாத்துங்க. கைது செய்ய. கைது செய்கிறது கூட்டு வினை. கூட்டு வினை இடம்பெற்ற சொல்ல மாத்துங்க. கைது செய்கிற வினையடிய. கைது செய்தான். கைது செய்தான், கைது செய்தார்கள். சீரழி, சீர் பிளஸ் அலி, பெயர் பிளஸ் வினை. கேள்வி பிளஸ் படு, பெயர் பிளஸ் வினை. வினை பிளஸ் வினையும் என்னது? கூட்டு வினையா வரும். எப்படி? காத்து பிளஸ் இரு, காத்திரு. கண்டு பிளஸ் பிடி, கண்டுபிடி. காட்டி பிளஸ் கொடு, காட்டி கொடு. அதே போல இடை பிளஸ் வினைக்கும் வரும். முன் பிளஸ் ஏறு, முன்னேறு. சரி பிளஸ் பார், சரி பார். பின் பிளஸ் பட்டு, பின்பற்று. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு கூட்டு வினை, தனிவினை முதலாவது வகை? ஓகே. அடுத்து தெரிநிலை வினை, குறிப்பு வினை. என்ன தெரிநிலை வினை, குறிப்பு வினை? சொல்லுங்க. இடைநிலைகளை பெற்றது வந்து தெரிநிலை வினை. அடுத்து அந்த செயலையும் குறிப்பு வினை. தெரிநிலை வினைனா காலம் காட்டுற அந்த இடைநிலைகள் இருக்குதுனே, தெளிவா வெளிப்படையா காலத்தை காட்டக்கூடியது தெரிநிலை வினை. இப்ப என்ன தெரிநிலை வினை? நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றோம், இப்ப வளமையா யூஸ் பண்றோம். அதெல்லாம் என்னது? வந்தான், போனான், நின்றான், செத்தான், எல்லாமே என்னது? தெரிநிலை வினைதான். ஏன் அப்ப வினைன்னு சாதாரணமா வச்சிருக்கலாம் தானே? எதனால தெரிநிலை வினை தனியா பிரிக்கி பாக்குறோம்? இப்ப கூட்டு வினைன்னு இருந்தா அங்க தனி வினைன்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா? ஒரு வகைக்கு இன்னொரு எதிர் இருக்குதுன்னு, இரவுன்றதா பகல் இருக்க மாதிரி இங்கு
இதுக்கு எதிரான ஒன்று இருக்கு. என்னது? குறிப்பு வினை இருக்கிறனால தான் இதை என்ன செய்யறோம்? தனியா தேர்நிலை வினை நம்ம பிரிக்கிறோம். சரியா? குறிப்பு வினை என்ன? அந்த குறிப்பால வந்து செயலை குறிப்பால் செயலையில செயலையும் காலத்தையும், குறிப்பால் செயலையும் காலத்தையும் உணர்த்துறது. சரியா? உதாரணமா நல்லன், பெரியன், செல்வன் இதெல்லாம் பழங்கால தமிழ்ல யூஸ் பண்ணது. இப்ப நல்லவன், பெரியவன், சரியா, செல்வந்தன் அப்படின்னு இது பண்றோம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, அந்த செயலையும் காலத்தையும் குறிப்பா உணர்த்தும் போதுதான். உதாரணம், இவன் செல்வமுடையவனா இருந்தான் என்கின்ற போது செல்வன் அப்பயும் செல்வன் தான். செல்வம்னா இருக்கிறான்னாலும் செல்வன் தான். செல்வம்னா இருப்பான்னாலும் செல்வன் தான். அப்ப நம்ம இது மாதிரி தான், அந்த வினைத்தொகை பார்த்தோம் அந்த மாதிரி தான். இப்ப என்ன செய்யணும்? அதை குறிப்பால நம்ம சொன்னா தான், ஒரு கால இடையெல்லாம் போட்டு அந்த சொன்னா தான் அது என்ன காலம்னு விளங்கும். மற்றபடி பெரியன் அப்படிங்கும்போது விளங்கல. நேற்று பெரியன் என்ன காலம்? நேற்று பெரியன். இன்று பெரியன் நிகழ்காலம். நாளை பெரியன். அப்ப காலத்தை காட்டுறது வந்து பெரியனா அல்லது இன்று நேற்று நாளையா? இந்த விஷயம் குறிப்பு வினை தெர்நிலை வினைக்கு இப்படி சம்பந்தப்படுமா? இல்ல அது எதால காலம் காட்டும்? இடைநிலை, கால இடைநிலைகள் இடைநிலையால காலம் காட்டுறது. இது வந்து குறிப்பால் காலம் காட்டுது. ஆனா இது பெருசா எக்ஸாமுக்கு வராது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? வெரி குட். அடுத்த பிள்ளைகள் முற்றுவினை. சரி, இப்ப இந்த தெர்நிலை வினையில கொஞ்சம் வகைகள் போய்கிட்டு இருக்கும். தெர்நிலை வினைனா சாதாரண வினை தான். அதுல பாருங்க, வாசிங்க பார்ப்போம். முற்றுவினைங்கிற ஒரு தலைப்புக்குள்ள வந்துட்டோம். அப்ப அதுக்கு எதிர் என்ன? முற்றுவினைக்கு நேரெதிர் வினைமுற்று. சரியா? வினைமுற்றுக்கு நேரெதிர் என்ன? முற்றுவினை எச்ச வினை. முற்றுவினை எச்ச வினை. அப்ப முற்றுவினை இப்ப பார்ப்போம். தெர்நிலை வினையில முதலாவது முற்றுவினையை பார்த்துட்டு அடுத்து எச்ச வினையை பார்ப்போம். சரியா? ஒரு ஆள் வாசிங்க இந்த பாயிண்ட. முற்றுவினையை வினைமுற்று முற்றுவினையை வினைமுற்று என்றும் சொல்லுவர். பிறிதொரு சொல்லை எஞ்சி நிற்காமல் தன்னளவில் பொருள் முடிவு உணர்த்தி நிற்கும் வினைதான் முற்றுவினை அல்லது வினைமுற்றுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? முற்றுவினையை வினைமுற்று என்றும் சொல்லுவர். பிறிதொரு சொல்லை எஞ்சி நிற்காமல் தன்னளவில் பொருள் முடிவு உணர்த்தி நிற்கும் வினை தான் என்ன சொல்லுவோம்? முற்றுவினை சொல்லுவோம். சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? முழுமையா வந்தான்னா வந்தான் தான், போனான்னா போனான்னு தான், அது முடிஞ்சு. சரியா? இன்னொரு சொல்ல எதிர்பார்க்க வேண்டியது. அதை வந்த போனா இன்னொரு எதிர்பார்க்க, அதை பிறகு பார்ப்போம். அப்ப அமைப்பு அடிப்படையில் முற்றுவினையை 3 வகையாக பிரிப்பர். என்னது? தேர்நிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இன்னொரு தடவை சொல்லுங்க எல்லாரும். தெர்நிலை வினைமுற்று, இப்ப நம்ம தெர்நிலை வினைமுற்றை பார்க்க போறோம். சரியா? தெர்நிலை வினைமுற்று என்னது? தெர்நிலை வினை ஒரு வாக்கியத்தில் பயனிலையாகவும் எழுவாய்ப்பெயரின் திணைப்பால் என்னிடம் என்பவற்றை உணர்த்தும் விகுதியை பெற்றும் கால இடைநிலை பெற்று காலமுணர்த்தம் அமையும். விளங்குதா? இது வந்து ஒட்டுமொத்த வர விளக்கணும். தெர்நிலை வினைமுற்று என்னது? வாக்கியத்தில் பயனிலையாகவும், சரி வந்தான்னா அது பயனிலை தானே. எழுவாய்ப்பெயரின் திணைப்பால் என்னிடம் என்பவற்றை உணர்த்தும் விகுதியை பெற்றும். எப்படி? இப்ப வந்தான்னா அந்த ஆணுங்கிறது வந்து என்னது? திணை, பால், சரியா, என்னிடம் என்ப விகுதியை பெறுறது. விகுதியை தானே அது காட்டுது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தானே. திணை உயர்திணையா அகிர்ணையா, பால் ஆண் பாலா பெண் பாலா, ஒருமையா பன்மையா, தன்மையா முன்மையா பட்டிருக்கான்ட்டு வினையின்ற இறுதியில இருக்கக்கூடிய விகுதி கண்டுபிடிச்சு கொடுக்குமா கொடுக்காதா? போனோம். சரியா? போனோம் அப்படிங்கிறதுல உள்ள திணை என்ன? விகுதி என்ன? போனோம்ங்கிற விகுதி போனோம் அப்படிங்கிற விகுதி என்ன? ஓமின் திணை பால் என் பன்மை, இடம் தன்மையா? போனோம். யார் போனோம்? நான் போனோமா நாங்கள் போனோமா? நாங்கள். அப்ப என்னது? தன்மை
பன்மை. தன்மை பன்மை. சரியா? திணை பால் எண்ணிடம். காலம் காலத்தை வந்து காட்டாது. என்ன விகுதி வந்து காலத்தை காட்டாது. சரி, அப்ப காலத்தை நம்ம பார்க்கலாம். விகுதி எது எது காட்டும்? இந்த பெரிய திணை பால் எண்ணிட என்பவற்றை உணர்த்தும் விகுதியை பெற்றும். அது இல்லாமல் கால இடைநிலை பெற்று கால இடைநிலை பெற்று என்னது? இந்த காலத்தை உணர்த்தும். அது இது விகுதியில இது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு கால இடைநிலை பெற்று காலத்தையும் காட்டும். இதைத்தான் என்னன்னு சொல்றோம்? தெர்நிலை வினைமுற்றுன்னு சொல்றோம். வரைவிலக்கணம் எழுத முடியுமா உங்களுக்கு சிறு குறிப்பு கேட்டா? தெர்நிலை வினை ஒரு வாக்கியத்தில் பயனிலையாகவும் எழுவாய் பெயரின் திணை பால் எண்ணிடம் என்பவற்றை உணர்த்தும் விகுதியை பெற்றும் கால இடைநிலைகளை பெற்று காலம் முன்னதாக அமையும். சரியா? இப்போ தெர்நிலை வினைமுற்று அமைப்பு வினையடி கால இடைநிலை திணைப்பால் எண்ணிட விகுதி. சரியா? அமைப்பு ஓகே. இந்த அதுக்கு உதாரணம் போட்டிருக்கு. ஓகே. அடுத்து காலம் காட்டும் இடைநிலைகள்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்க, நிகழ்காலத்துக்கு கிண் இருக்குது, எதிர்கால இடைநிலை என்னென்ன? யூ இப் 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 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது? யூ இப் இப் இப். இதுல வல்வினை மெல்வினை இடைவினைன்னு 3 இருக்கு. தெரியுமா என்னன்னு? வல்வினை மெல்வினை இடைவினை யாருக்கா தெரியுமா? எக்ஸாம்ல கேட்பாங்க. பின்னொட்டு வல்வினை, பின்னொட்டு மெல்வினை, பின்னொட்டு இடைவினை. எப்படி கண்டுபிடிக்குது? சொல்லுங்க. 2 வந்தா வல்வினை. 2 வந்தாவா? என்ன 2 வந்தா? வல்வினை. இப்ப நான் 2 வந்தா. இப்ப நான் 2 வந்தா அது அதை எப்படி சொல்லணும்? அது நல்லா தெளிவா சொல்லுங்க. இலக்கண விளக்கத்தோட சொல்லுங்க. அந்த டேர்ம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. துறை சார்ந்த சொல்ல 2 வந்தால், இப்ப நான் 2 வந்தால்னா சொல்லக்கூடாது. இலக்கண ரீதியா சொல்லுங்க. இலக்கண விளக்கம் கொடுங்க. எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளில் சரியா இப்பிப், சரியா இரட்டித்து வரக்கூடிய இப்பிப் வரும்போது அது வல்வினை. ஏன்னா 2 எழுத்து ஸ்ட்ராங்கா நிக்குது கால இடைநிலைகள். சரியா? ஓகே. அடுத்து ஒரு இப் வந்தால் அது என்ன வினை? படிப்பான் அப்படிங்கும்போது 2 இப்பு வருது. படிப்பான். சரியா? உண்பான் அப்படிங்கும்போது ஒரு இப் தான் வருது. உன் பிளஸ் இப் பிளஸ் ஆன். அப்ப இப்போ வந்தா இடைவினை. ஒரு இப்போ வந்தா என்னது? இடைவினை. டபுள் இப்போ வந்தா வல்வினை. மெல்வினை எப்படி சொல்லுவோம்? எப்படி வரணும் இடைநிலை? இவ்வனா வரணும். அதான் நான் சொன்னேன். மெல்வா உருக்கு கம்பிகள்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. மெல்வான்னு ஒரு உருக்கு கம்பி இருக்கு தெரியுமா? கான்கிரீட் கம்பி கேள்விப்பட்டீங்களா? மெல்வா உருக்கு கம்பி விளம்பரத்துல போடுவாங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வல்வினையே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப சில பேருக்கு டவுட் வரும், இடைவினைங்கிறது இவ்வுங்கிறது இடைவினையா அல்லது மெல்வினையா? இப்புங்கிறது இடைவினையா மெல்வினை டவுட்னு வரும். அப்ப நம்ம என்னது மெல்வான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, மெல்வா உருக்கு கம்பிகள் மெல்வான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா மெல்வாவுல இவ்வனா தானே வருது. மெல்வாங்கல இவ்வனா தானே வருது. வாவனாவுல இவ்வனா தானே வருது. அப்ப மெல்வினை என்னது? இவு. அப்ப மெல்வினை இவ்வுனா அப்ப இடைவினை தான் இருக்கும். இப்பனா இருக்கும். அப்ப வல்வினை இப்பிப் வருது, மெல்வினை இவ் வருது, இடைவினை தெளிவா? வெரி குட். ஓகே. அடுத்து இறந்த கால இடைநிலை பாருங்க. இதுதான் கூட இருக்கு. சரி, அதை கொஞ்சம் பாடமாகி வச்சுக்கணும். இன் பாருங்க. சொன்ன இடைநிலைகளை இன்னுங்கிறது வந்து என்ன வரும்? திரும்ப சொல்லுங்க. கால இடைநிலையா வரும். வேற என்ன வரும்? சாரியா வரும். வேற வேற்றுமை உருவா வரும். சரியா? இந்த இன்னை ஈயையும் வச்சு எத்தனை கேள்வி பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்க. கு டு ரு என முடியும் சில வினை சொற்கள் உகரம் கேட்டு ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டுகின்றன. இவை இடைநிலைகளால் காலம் காட்டுவதில்லை. என்னன்னு விளக்குங்க. யாராவது ஒரு விளக்குங்க. ஒரு பகுதியில
கூட்டுரு அப்படின்னு வரக்குள்ள அதன் விவரம் வந்து சொல்லும். உதாரணமா இப்ப நடுன்றக்குள்ள அது விவரம் கேட்டா இட்டன்னா வந்து இருக்கும். அப்ப வந்து பகுதி இரட்டிச்சு அதே மெய் வந்து இரட்டிக்கும். அப்ப இட்டம் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ பாருங்க மற்றதெல்லாம் பாருங்க மேலே வந்து கால இடைநிலைகள் தானே, இல்லாத கால இடைநிலை. இது வந்து நான் சொன்னேன், இப்போ காலத்தை காட்டுறது பிரதானமா எது, இடைநிலை. முக்கியமா எது இடைநிலையா, எது காட்டும் காலத்தை காட்டுறது? இடைநிலை இடைநிலைகள். விகுதி காட்டுமா, இல்ல. பகுதி காட்டுமா? சில இல்ல. சந்தர்ப்பங்களுக்கு ஆனால் விதிவிலக்கா இருக்கு புள்ளைகள், இதுல பகுதி தான் காட்டுது. சரி, நடு நடு அப்படிங்க அது அது கூணா டூனா ரூனால முடியணும் அந்த சொல், இதான் அந்த வினையாடி. சரியா, அப்ப பாருங்க, இப்ப நடு நடு அப்படிங்கிறத நம்ம என்னது இறந்த காலத்துக்கு மாத்தணும்னா நடு பிளஸ் ஆன், நடு பிளஸ் ஆன். இப்போ நடு பிளஸ் இட் பிளஸ் ஆன நட்டான், இப்படியா வரும்? இல்ல. எப்படி வரும்? என்ன ஆகுதுன்னு கேட்டா, நடு நட்டுன்னு மாறுது, பெரு பெற்றுன்னு மாறுது. சரியா, விடு விட்டுன்னு மாறுது, சாப்பிடு சாப்பிட்டுன்னு மாறுது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, என்ன நடக்குது சொல்லுங்க நீங்க எப்பவுமே. நடு இந்த ரூ கூ ரூ இருக்கு தானே, அதுல உள்ள அந்த மெய் இருக்கு தானே. இப்ப டூனாவில் என்ன மெய் இருக்கு? இட்டன்னா. இட்டன்னா. அப்ப இப்ப நடு அப்படிங்கும்போது அந்த அந்த இட்டனா இருக்கு தானே, அதை என்ன செய்யும், இரட்டிக்கும். அப்ப என்னது, இந்த டூனாவுக்கு முன்னுக்கு ஒரு இட்டனா வரும். சரியா, பெரு அப்படிங்கும்போது அதுல உள்ள மெய் என்ன? இட்டன்னா. இட்டனா. அது வந்து இங்கே ஒரு இட்டனா வரும். அப்ப பெரு பெற்று நடு நட்டு, அந்த ஆணோட சேர்ந்து சேரும்போது பெற்றான் நட்டான். சரியா, நகு பிளஸ் நகு, நகு இறந்த காலத்தை எப்படி காட்டும்? அக்கான்னு வரும். ஏ? நக்கான். நக்கான். நக்கான் என்ன அர்த்தம்? தெரியல சார். சிரிப்பு நக்காதவனா? இல்லை. சிரிப்பு விளங்கல, இல்லை. என்ன இல்ல? நக்கான்னா என்னன்னு கேட்டேன், என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, நகு பிளஸ் நக்கான், பெரு பிளஸ் பெற்றான், நகைச்சுப்பு துன்புறு பிளஸ் துன்புற்றான். ஏற்கனவே ஒரு நாள் இல்லை ப்ரீ கிளாஸ்ல செஞ்சது, தெரியாதா யாருக்கும்? இடுக்கண் நகுதலுக்கு வருங்கால் நகு. ஆ? நகுதலுக்கு எதிர்ப்பதம் நகுதல்னு என்னன்னு கேட்டேன். சிரிப்பு. சிரிக்கிறது. நகு நகு, இடுக்கண் வருங்கால் நகுக, சிரி. சரியா, அப்ப நக்கான்னா என்ன அர்த்தம்? சிரிக்காதவன். சிரித்தவன் சிரிக்காதவன் நக்கான். வணங்கான்னு ஒரு படம் வந்துச்சு, வணங்கான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, கிட்டத்துல பாலாட. அவன் வணங்காதவன் அர்த்தம் மாதிரி நக்கானுங்கிறது என்னது, நக்காதவன் சிரிக்காதவன். அர்த்தம் இல்ல, என்னது, சிரிக்காதவன். சரியா, ஓகே. பெரு பெற்றான், துன்புறு துன்புற்றான், நடைபெறு நடைபெற்றான் அப்படின்னு வரும். விளங்கிச்சா? அப்ப இந்த மாதிரி பகுதி இரட்டித்து என்ன செய்யும், இறந்த காலம் காட்டுங்கிற ஒரு விஷயம் விளங்கிச்சா உங்களுக்கு? எம்சிக்யூல கேட்பாங்க, பின்வருவற்றுள் பகுதி இரட்டித்து காலம் காட்டும் வினை கண்டுபிடிச்சலாமா? என்ன நினைத்து கடைசியா பாப்பீங்க, கூனா டூனா ரூனா. குடுரு. குற்றியலோகத்தை கண்டுபிடிக்கும் போது குசுறு துப்புரு பார்த்த மாதிரி இது குடுரு. சரியா, ஓகே. அடுத்ததுக்கு போமா, அடுத்தது போமா. ஓகே சார். ஓகே, பாருங்க கொஞ்சம் வாட்சி பாருங்க, எதிர்மறை வினை மாற்றம். ஓ ஷேர் பண்ணிருக்கீங்களா சார்? ஓ சார் இந்த விளங்கல, டியூட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களேன் சார். டியூட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களேன் சார். குரூப்ல இருக்கீங்க நீங்க? ஓ சார். அப்ப குரூப்ல போட்டேன்னா சரி, திரும்ப போட்டுறேன்.
எதிர்மறை வினைமுற்று. சரியா? வினைமுற்று பார்த்தா எதிர்மறை வினைமுற்று. சின்ன விஷயம் தானா? வினை நிகழ்வினை உணர்த்தும் வினைகள் உடன்பாட்டு வினைகள் எனவும், வினை நிகழாமை உணர்த்தும் வினைகள் என்னன்னு சொல்லுவோம்? எதிர்மறை எதிர்மறை வினைகள் நம்ம சொல்றோம். இப்போ தற்கால தமிழில் பின்வரும் 3 வகைகளில் எதிர்மறை வினை முற்றுகள் அமைகின்றன. என்னென்னது? ஆ ஆத்மாட்டு. இதெல்லாம் என்ன? ஆத்மாட்டு என்னது? எதிர்மறை எதிர்மறை இடைநிலைகள். சரி, இந்த பாருங்க, அகிரிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினைகள் மட்டும் என்ன செய்யுமா? இது வரும், வராது, நிற்காது. சரியா? உதாரணம் சொல்லுங்க. வராது, நிற்காது. உதாரணம் வசனம்னு சொல்லுங்க. போகாது உதாரணம் சொல்லுங்க. வசனம் ஒன்று சொல்லுங்க, வாக்கியம் ஒன்று. நாளை பரீட்சை பெறுபேறுகள் வராது. வராது. அப்ப பாருங்க, அது ஒன்றன் பால் பலவின் பால் தானே. பரீட்சை பெறுபேறுகள். பரீட்சை இந்த இடத்துல எது என்னது? என்ன திணைக்குள்ள வரும்? அகிரிணைக்குள்ள வரும். சரியா? அப்ப அகிரிணை ஒன்றன் பால் பல. இப்ப பசு எங்கள் வீட்டுக்கு வராது, அது ஒன்றன் பால். சரியா? இங்கு பேருந்து நிற்காது. சரியா? அப்ப இதுல வந்து ஆ நிற்கா வரா, வரா பிளஸ் வா பிளஸ் ஆ பிளஸ் தூ, நில் பிளஸ் ஆ பிளஸ் தூ. சரியா? அது ஆ. அடுத்து ஆத் வந்து வராதே, வராதே, போகாதே அப்படிங்கும்போது வா பிளஸ் ஆத் பிளஸ் ஏ. விளங்குதா? வா பிளஸ் ஆத் பிளஸ் ஏ, வராதே. விளங்கிடுச்சா? அடுத்து மாட்டு. மாட்டு எப்படி வரும்? வினையச்சம். சரியா? செய்ய வினையச்சம். செய்ய வினையச்சம் பிளஸ் மாட்டு பிளஸ் திணைப்பால் விகுதி. சரியா? செய்ய வினையச்சம் மாட்டு பிளஸ் திணைப்பால் விகுதி. செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது செய்ய பிளஸ் மாட்டு பிளஸ் ஏன் திணைப்பால் விகுதி. செய்ய மாட்டேன் அப்படின்னு வரும். விளங்குதா? அப்ப கால இந்த எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன? ஆத் மாட்டு. சரியா? அது தெளிவாயிருச்சா உங்களுக்கு? ரொம்ப விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன விஷயங்கள் தான். சரியா? ஓகே. அடுத்து இல்லை எனும் எதிர்மறை வினை பெற்று வரும். தான் பாருங்க, இல்லை எனும் எதிர்மறை வினை. இல்லைங்கிறது எதிர்மறை வினையா இருக்கு, அப்படியே என்னது நெகட்டிவா காட்டுமா? செய்யவில்லை, போகவில்லை அப்படி வரும். சரியா? அடுத்து ஏவல் வினைமுற்று. சரியா? ஏவல் வினைமுற்று. இதுக்கு நேர எதிர்னா வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுக்கு நேர எதிர்னா வியங்கோல் வினைமுற்று. அப்ப ஜோரியா பாத்துக்குங்க. சரியா? ஓகே, வாசிங்க ஒரு ஆள் ஏவல் வினைமுற்றுக்கு. முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு எழுதுவதற்கு பயன்படும் வினை வடிவம் ஏவல் வினை எனப்படும். ஏற்கனவே பார்த்தது தான் பிள்ளை. தெருநிலை வினை, வினைன்னு பார்த்தோம் எல்லாம். அதுதான் திரும்ப திரும்ப அந்த வேற வேற வகைக்குள்ள கொண்டு வராங்க. சரியா? வா, போ, எழுது. சரியா? எதிர்மறை ஏவல் ஒரு வராதே, போகாதே. ஏவல் பன்மை வினைமுற்று. போங்கள், நில்லுங்கள். அதுல ஏவல் பன்மை, இந்த பன்மை வினைமுற்ற நம்ம என்ன மரியாதை உரிமையாக பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பாருங்க, போங்கள், நில்லுங்கள் அப்படிங்கிறது வந்து என்னது? அது ஒருமையா பன்மையான எதை தீர்மானிக்கணும். வசனத்தை பொறுத்து தீர்மானிக்கலாம். ஆசிரியரே வாருங்கள் அப்படின்னா அந்த வாருங்கள்ங்கிறது ஒருமையா பன்மையா? ஒருமை. அது என்ன ஒருமை? மரியாதை ஒருமை. மரியாதை. மாணவர்களே வாருங்கள்ங்கள அது பன்மை. பன்மை, அது சாதாரண பன்மை. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு போலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அடுத்து இருந்தா மரியாதை ஆசிரியர் வாருங்கள். அது எதிர்மறை ஏவல் பன்மை மட்டும் இருந்தா எதிர்மறையான செய்யாதீர்கள். ஏற்கனவே பார்த்ததுதான். சரியா? அதுல பாருங்க, அதுலேயும் தான் பன்மை மரியாதை உரிமையும் இருக்கு. நெகட்டிவ்லையும் பிள்ளைகளை இங்கு நிற்காதீர்கள் பன்மை, எதிர்மறை பன்மை. மரியாதை உரிமையில தம்பி இங்கு நிற்காதீர்கள். தெளிவா? ஓகே. அடுத்த பிள்ளைகள் ஸ்பீடா போறேனா இல்ல விலங்கு சொல்லுங்க. ஸ்பீடா தான் கொஞ்சம் போறேன், ஆனா விலங்குதான் உங்களுக்கு விஷயம். விலங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. நான் முக்கியமான இடத்துல உங்களுக்கு புரியாத இடத்துல நின்று விளங்கப்படுத்தேன். புரியாட்டி கேட்டுக்கொள்ளுங்க. நான்
இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கனால கடகன்னு போகிறேன். அடுத்து கடப்பாட்டு வினை, விருப்பு வினை. சரியா? கடப்பாட்டு ஏவல் வினை, விருப்பு ஏவல் வினை. அப்போ வாசிங்க பார்ப்போம். இப்போ வாசிக்க தேவை நான் சொல்கிறேன். கடப்பாடுன்னு என்ன பிள்ளைகள்? கடப்பாடுன்னு என்ன? இப்போ உங்களோட கடப்பாடு என்ன? இப்போ படிக்கிறீங்க, உங்களோட கடப்பாடு என்ன? படிக்கிறது. நான் கிளாஸ் ஃபீஸ் வாங்கினேன், உங்கள்கிட்ட செமினார் ஃபீஸ் வாங்கினேன். ஏவிட்டு கடப்பாடு என்ன? என்ன கடப்பாடு? படிச்சு தரது. ஒழுங்கா படிப்பிக்கணும். உங்களுக்கு நீங்க இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு மாற்றணும். அதுதானே? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடப்பாடு இருக்கு. கடப்பாடு என்னது? அவ யாருக்கோ கடப்பாடுது. விளங்குதா? இப்ப நான் நல்லா படிச்சு கொடுக்கறது யாருக்கு கடப்பாடு? உங்களுக்கு கடப்பாடு. நீங்க நல்லா படிக்கிறது யாருக்கு கடப்பாடு? உங்க பேரண்ட்ஸுக்கு கடப்பாடு. அவங்க அப்ப நீங்களே எதிர்பார்க்குறீங்க தானே? எதிர்பார்த்து என்கிட்ட ஃபீஸ் போட்டீங்க. உங்க பேரண்ட்ஸும் உங்களுக்கு செலவு செய்யறது எதை எதிர்பார்த்து நீங்க ரிசல்ட்ஸ் போடுவீங்கட்டு. அப்ப யாரோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க தானே? கடப்பாடுங்கிறது விளங்குதா? கடப்பாடுங்கிறது யாரோ ஒருவர் எனது குறிப்பிட்ட நிகழ்வை வினை நிகழ்த்து போட்டு எதை எதிர்பார்க்குறாங்க, அதோடு சம்மந்தப்பட்டு இந்த கடப்பாட்டு ஏவல் வினைங்கிறது. இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்துபவர் கேட்பவர் இவற்றுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். விளங்குதா? நீ போ, நீ வெளியே போ அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு ஆளை. அப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? அவங்க உள்ளுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன்னா வெளியே போகணும்னு எதிர்பார்க்கறேன். விளங்குதா? வெளியே போன அப்ப அதை ஏவோர் அதை எதிர்பார்க்கிறார். சரியா? ஆனா அதை கேட்போர் இவர்கள் கேட்ப செயற்படாது இருக்கலாம். செயற்படலாம்னு செய்யாம இருக்கலாம். இப்போ எனக்கு கேளாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம் தானே? அதை நம்ம தீர்மானிக்கலாது. சரியா? கேட்கிறவர் அதை செய்யலாம் அல்லது செய்யாம இருக்கலாம். ஆனா அந்த ஏவோர் கட்டாயம் என்ன செய்யறாரு? அவர் சொல்றதை செய்யணுங்கிற எதிர்பார்க்கிறாரு. அப்புறம் கடப்பாட எதிர்பார்க்கிறாரு. சரியா? ஆனால் ஏவோர் அதை கட்டாயம் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் இவ்வகைய ஏவல்கள் கடப்பாட்டு ஏவல். வாசிங்க அந்த பந்திய வாசிங்க ஒரு ஆள் குயிக்கா. இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்தும் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்போர் இவற்றுக்கேற்ப செயற்படாது இருக்கலாம். ஆனால் ஏவுவோர் அதை கட்டாயம் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் இவ்வகை ஏவல்கள் கடப்பாட்டு ஏவல் எனப்படுகின்றன. அந்த கடப்பாட்டு ஏவல் என்ன ஏவல் வினைனா? விருப்பு ஏவல்ங்கிறது என்ன? விருப்பத்தை தெரிவிக்கிறது. விருப்பத்தை தெரிவிக்கிறதுனா இப்ப எப்படி சொல்றது? இப்ப நாளைக்கு கிளாஸ் வாங்க அப்படிங்கிறேன். அது வந்து என்னது? வாங்கன்னா நீங்க கட்டாயம் என்னது வரணுங்கிறது அர்த்தம். கிளாஸ்க்கு வாங்கலேன் படிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே என்ன செய்யறாரு? அவர் ஏவோர் ஒரு ஃபோர்ஸ் பண்ணல. விளங்குதா? கட்டாயப்படுத்தல. ஏன் விகுதி பெற்ற ஏவல்கள் விருப்பு ஏவல் எனப்படும். இவ்வினைகள் வினையடி பிளஸ் பன்மை விகுதி ஏனும் அமைப்புடனே இவை ஏவோரின் கட்டளையாக இல்லாமல் விருப்பத்தை தெரிவிப்பன. இது இந்த கட்டளை இல்லை, எனது விருப்பம். வாங்கலேன், எனக்கு 1 ரூபா தாங்களேன், எனக்கு ஒரு 10 ரூபா தாங்களேன். விளங்குதா? விருப்பத்தை தெரிவிக்கிறது. சரியா? அப்ப அதை கேட்பவரு அதை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அப்ப கடப்பாட்டுக்கும் ஏவல் விருப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா அந்த ஏவோரின் தன்மை தான். ஏவோர் கடப்பாட்டு வினையில கட்டாயம் எதிர்பார்க்கிறாரு. ஆனா விருப்பு ஏவல்ல என்ன செய்யல? விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஒழிய கட்டாயம் ஒன்றும் இல்லை. விளங்குதா? ஓகே, தெளிவாயிடுச்சா பிள்ளைகள்? பாருங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாவேன், நிறைய பேசலாம். அப்ப வராட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. இல்ல, 2 ரூபாய் மட்டும் தாருங்களேன். விளங்குதா? அப்படித்தான். தெளிவு தானே? ஓகே, அடுத்து வியங்கோல் வினை மட்டுக்கு போமா? வியங்கோல்னா என்னது? வியங்கோல் வினை பெரும்பாலும் 3 பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. அவை வாழ்த்துதல், வைதல், வேண்டல். விதித்தலும் வரும். சரியா? பிரதானம் வந்து வாழ்த்துதல், வைதல், வேண்டல். அப்ப என்னது? இந்த கேன்னு வருதுன்னா என்ன மாதிரி? வாழ்க, வாழிய, வாழியர், சரியா? வீழ்க, தருக, அந்த மாதிரி. இப்போ வியங்கோல் வினை பெரும்பாலும் 3 பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை வாழ்த்துதல், வைதல், வேண்டல் என்பனவாகும். வாழ்த்துதல் வெல்க, வாழ்க. வைதல் வீழ்க, ஒழிக. வேண்டல் பெண்ணோட்டுக்கு விடை தருக, எழுதுக. சொன்னதானே உதாரணம்? சொன்னதானே ஒரு படத்தில் உள்ள உதாரணம் ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? அந்த மாயனை வந்திருக்காக
மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்களாக வந்திருக்காக வாமா மின்னலுங்கிற மாதிரி இந்த க வரும். அது மட்டும் இல்லை இய இயரும் வரும். விளங்கிச்சா? இதுதானது வியங்கோல் சார் வினைமுற்று. அட்டும் அட்டும் சாரி அட்டும் வாழட்டும் நடக்கட்டும். சரியா? அட்டும் வரும். சரியா? ஓகே. அப்ப இந்த அப்ப அடுத்து வந்து பாருங்க, இவன் ஏவல் வினையும் பார்த்துட்டு வந்தானே, ஏவல் வினை பார்த்தோமா இல்லையா? வியங்கோல் வினையும் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடை பார்க்க போறோம். ஏவல் வினை ஏவல் பொருளில் மட்டும் வரும். வியங்கோல் வினை வாழ்த்துதல் வைதல் வேண்டல் ஆகிய பொருளில் வரும். சரிதானே? ஏவல் ஏவல் ஒரு பொருள்ல தான் வரும். இது நிறைய பொருள்ல வருது. ஏவல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடுடையது, வியங்கோல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடற்றது. அதான் சொல்றது என்னன்ட்டு, ஏவல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடுடையதான், வியங்கோல் வினை ஒருமைப்பன்மை வேறுபாடற்றது. என்னது, என்ன சமாச்சாரம்? என்னது? ஏவல் வினை வந்து ஒருமையும் இருக்கும் பன்மையும் இருக்கும். அதான் சொல்ற உதாரணம். இப்ப வாழ்கனா அதுல வந்து ஒருமையும் இருக்கு பன்மையும் இருக்கு, அது வேறுபாடு இல்லையா? உதாரணமா சொல்லுங்க, வாக்கியமா. மன்னர் வாழ்க, மன்னன் வாழ்க, மக்கள் வாழ்க. மன்னன் வாழ்கன்னா ஒருத்தர் சொல்லுது, மக்கள் வாழ்கன்னா நிறைய பேர் சொல்லுது. அப்ப விளங்குதா உங்களுக்கு என்னன்ட்டு? வாழ்க ஒண்ணு தான், அது ஒருமையும் சொல்லும் பன்மையும் சொல்லும். அடுத்து ஏவல் வினை முன்னிலையாய் மட்டும் வரும். வியங்கோல் வினை இருத்திணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாய் அமையும். இது என்னது? ஏவல் வினை வந்து முன்னுக்கு கட்டளையிடுற மாதிரி இருக்கும். வியங்கோல் வினை இரு திணைக்கும் வரும், ஐம்பாலுக்கும் பொதுவாக வரும். அது என்ன என்ன உதாரணம்? இப்ப ஏவல் வினைனா இந்த ஒரு முன்னிலை உள்ளவர் தான் யூஸ் பண்றோம். நீ, சரி அப்படித்தான் சொல்லுவோம். முன்னிலை உள்ளவர் தான் இருப்பாரு. சரி, இப்ப ராஜா அப்படின்னு சொன்னா, ராஜா வா அப்படின்னு சொன்னாலும் முன்னுக்கு தானே இருப்பாரு, முன்னிலை உள்ளவர் தானே சொல்லுவோம். ஆனா இது வியங்கோல் வினை வந்து என்ன செய்யும், இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும். இரு திணை என்னது? இப்ப நாய் வாழ்கன்னு சொல்லலாம். சரியா? ராஜா வாழ்கன்னு சொல்லலாம். சரியா? என்ன செய்யலாம்? அதே மாதிரி அது திணை ஐம்பாலுக்குனா ஆண் பால் பெண் பால். சரியா? ராஜா ராணி. சரியா? பொது பொது என்னது, பலர் பாலுக்கும் வரும், ஒன்றன் பாலுக்கு வரும், பலவின் பாலுக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். விளங்குதா? எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாழ்க்கையில மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். விளங்கிச்சா? அப்ப ஏவல் வினைக்கு வியங்கோல் வினைக்கு வேறுபாடு. ஓகே, இப்ப எச்ச வினை பார்க்கணும். சரியா? ஓகே ஓகே எச்ச வினையை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்னென்னது? இந்த எச்ச வினையை இன்னொரு பேர் இருக்கு, என்னது, குறைவினைன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? குறைவினை. குறைவினை என்னது? முற்றுப்பெறாத வினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முற்றுப்பெறாத வினையா இருக்கும், அதான் குறைவினை. அது பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினை சொல்ல கொண்டு முடிஞ்சா வினையச்சம். அதுதானே? அப்ப இந்த இடத்துல பெயரெச்சத்தை பார்ப்போம். பெயரெச்சம் வந்து என்னன்னு கேட்டா, வாய்ப்பாடு 3 இருக்கு பிள்ளை. சரியா? பெயரெச்ச வாய்ப்பாடு வினையச்ச வாய்ப்பாடு இருக்கு. சரியா? பெயரெச்சத்தை அடிப்படையில் பார்க்கும்போது கவனிச்சு கொள்ளணும் பிள்ளைகள், 3 வாய்ப்பாடு. என்னன்னு கேட்டா, செய்த, சொல்லுங்க. செய்த, செய்கின்ற. செய்த பெயரெச்ச வாய்ப்பாடு செய்த, செய்கின்ற, செய்ய, செய்த செய்கின்ற, செய்யும். செய்யும். இது ஏன் வாய்ப்பாடுன்னு சொல்றோம்? 3 ஏன் வாய்ப்பாடு, பெயரெச்ச வாய்ப்பாடுன்னு சொல்றோம்? செய்ய எச்ச வாய்ப்பாடு, செய்கின்ற எச்ச வாய்ப்பாடு, செய்யும். இது என்ன என்ன காரணம்? எதுக்கு யூஸ் பண்றோம்? 3 காலத்தையும் சொல்லு. என்னங்கள இல்லங்கள 3 காலத்துக்கும் ஏன் வாய்ப்பாடுன்னு சொல்றோம்? இதை வந்து இது ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு, இதை வந்து ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் போட்டு போட்டு பார்க்கலாம். சரியா? செய்ய செய்கின்ற நிறைய வினைச்சொற்கள் இருக்குது. நட, வா, போ, செய், அப்படி நிறைய இருக்கு.
ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த செய்ங்கிறத மட்டும் எடுக்கிறோம் சாம்பிளுக்கு. இதை வச்சு அப்ளை பண்றோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது நிறைய பேப்பர்ல வந்திருக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப பாருங்க, பேரெச்சம் தானே, பேரெச்ச வாய்ப்பாடு தானே, செய்த செய்கின்ற செய்யும். அதே மாதிரி வினையச்சத்துக்கும் வாய்ப்பாடு இருக்கு, அது பிறகு பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்ப வா அப்படிங்கிற வினை எடுக்கிறோம். வா அப்படிங்கிற வினைய செய்தைக்கு மாத்தினா என்ன மாறும்? செய்த வேலை. வா, வாவை வந்த மாத்தினா வந்த. வந்த வெரி குட், வந்த. அது செய்கின்றைக்கு மாத்தினா வருகின்ற வருகின்ற. செய்யும்க்கு மாத்தினா வரும் வரும் வரும். ஆ, போ அப்படிங்கிறத செய்தைக்கு மாத்தினா போன போகின்ற ஆ, போகும் போகின்ற போகும். விளங்கிச்சா? இப்படி நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வாய்ப்பாடு. ஆனால் மெயின் வந்து செய்கிற அடிச்சலை வச்சு இந்த 3 காலத்துக்கும் நம்ம பேரச்ச வாய்ப்பாடை பார்க்குறோம். அப்ப செய்த செய்கின்ற செய்யும் அமைப்பில் வரும் எச்ச வினைகளை பேரெச்சம் என்பர். இவை பெயர் சொற்களை கொண்டு முடிவதால் பேரெச்சம் நம்ம சொல்றோம். சரியா? தெளிவா? அப்ப பேரெச்சம் என்னன்னா, முற்று பெறாத ஒரு வினை ஒரு பெயர் சொல்லை எதிர்பார்த்து நிற்கும். படித்த முடிங்க மாணவன் மாணவன். அப்ப மாணவன்கிற ஒரு பெயர் சொல்ல போட்டாதான் அது முழுமை அடையுது, வினை சொல்ல போடலாது. அப்ப முற்று பெறாத ஒரு வினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சா பேரெச்சம், முற்று பெறாத ஒரு வினை ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சா வினையச்சம். அது ஒரு பெயரெச்சமா அல்லது வினையச்சமானு தீர்மானிக்கிறது எது? பேரெச்சத்துக்கோ வினையச்சத்துக்கோ முற்று பெறாத வினை தான் ஃபர்ஸ்ட்ல வரும். நிலைமொழியா மறுமொழி எதுல முடியுதோ அதுதானே அந்த எச்சம். பெயர்ல முடிஞ்சா பேரெச்சம், வினையில முடிஞ்சா வினையச்சம். தெளிவுதானே? ஓகே. பேரெச்சங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் என்ன செய்யும், உணர்த்துகின்றன. இறந்த கால நிகழ்கால பேரெச்சங்கள் இடைநிலைகளா காலம் உணர்த்தும். எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம். இதை யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இதை சொல்லுங்க பாப்போம். பேரெச்சங்கள் இறந்த கால நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்த்துகின்றன. இறந்த கால பேரெச்சங்கள் இடைநிலைகளால் காலம் உணர்த்தும். எதிர்கால பேரெச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். இது ஏற்கனவே ஒரு சின்ன இதுக்கு முன்னுக்கு சொன்னேன் நான். இதை பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். எதுல பார்ப்போம்னு சொன்னேன்? பிள்ளைகள் செய்த செய்கின்ற செய்யும் தானே, செய்யும் வாய்ப்பாடுங்களே. செய்யும் வாய்ப்பாடு வந்து எதிர்காலத்தை காட்டுறது தானே. இப்ப செய்யும் அப்படிங்கிறத போ அப்படிங்கிறதுக்கு மாத்தினா, போங்கிற வினையடிய செய்யுமுக்கு மாத்தினா போகும். போகும் பிரிங்க. ஆ, போ பிளஸ் விகுதியால காலம் இங்க காலம் வந்து விகுதி தான் காலம் உணர்த்துது. இடையில நிலை ஏதாச்சும் இருக்கா? இடையில இருக்கா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி இங்க என்ன இல்ல, இடைநிலை இல்ல. அப்ப எது காலம் உணர்த்துது? விகுதி விகுதி தான் காலம் உணர்த்துது. அப்ப உலகால என்ன செஞ்சிருந்தாங்க, கால இடைநிலை தான் காலம் உணர்த்துது. ஆனா பகுதியும் காலம் உணர்த்ததா முதல்ல பார்த்தோமா இல்லையா? எங்க பார்த்தோம் பகுதி காலம் உணர்த்துறத? அந்த பகுதி டக்குன்னு கூடு ரூ போன்ற அந்த வினைகள் வரும்போது என்ன செய்யும், பகுதி இரட்டித்து காலம் காட்டும். இப்ப விகுதி காலம் காட்டுதான். எப்படி? எதிர்காலத்தை காட்டும் போது பேரச்ச விகுதி இருக்குதானே. எதிர்கால பேரச்ச விகுதியை நம்ம பேரச்சத்தை பார்க்கும்போது, பேரச்ச வாய்ப்பாடோடு நம்ம அந்த பேரச்சங்களை பார்க்கும்போது அது என்ன செய்யுதுன்னு கேட்டா விகுதியால் காலம் உணர்த்தும். அதான் நான் சொன்னேன், அந்த வினைத்தொகை படிக்கும்போது கூட சொன்னேன். வினைத்தொகை படிக்கும்போது வினைத்தொகை என்ன வரைவிலக்கணம் எது மறைஞ்சிருக்கும் சொல்லுங்க? வினைத்தொகை வரைவிலக்கணம் சொல்லுங்க. வினையடி கால இடைநிலை. வரைவிலக்கணம் சொல்லுங்க. வினைத்தொகை வரைவிலக்கணம் சொல்லுங்க. பெயரச்ச விகுதி காலம் காட்டும் வினையிலையும் பெயரச்ச பேரச்ச விகுதி விகுதி மறைந்திருக்க வினையடி வந்து பெயர் சொல்லையும் காலம் காட்டும் நிலையும் பேரச்ச விகுதி மறைந்திருக்க வினையடியும் பெயரும் இணைந்து வாரது தானே. அப்ப சுடுசோறு
சரியா? அதை பார்க்கல. நிகழ்காலத்துக்கு பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்க, சுடுகின்ற சொர்ணம் வந்துச்சா, அதுல கின்று ஆமா. ஏங்கிற கின்றுங்கிற காலநிலையும் ஏங்கிற விகுதியும் மறைஞ்சிருந்துச்சா, ம். சுட்ட சோறுல இட்டுங்கிற காலநிலையும் ஆனாங்கிற பேரச்ச விகுதி மறைஞ்சிருந்துச்சா, ஆமா. சுடும் சோறுல என்ன மறைஞ்சிருந்துச்சு, காலநிலையில என்ன அதுல, அதுல உம்முன்றது விகுதியால காலக்குறிவு. ஆ அப்ப ஏற்கனவே நம்ம அந்த வினைத்தொகையில நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் பார்க்கும்போது அதுல தனியா காலநிலை இருந்துச்சு, தனியா பேரச்ச விகுதி இருந்துச்சு. ம். இங்க எதிர்காலம் வரும்போது ரெண்டும் ஒண்ணு தான். பேரச்ச விகுதியும் தான். கால காலத்தை காட்டுறதும் அந்த விகுதி தான். விளங்கிச்சா? சார். ஓகே, அதான் இந்த விஷயம். தெளிவு தானே பிள்ளைகள்? ஆ. ஓகே, அப்ப பேரச்சங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கிற 3 காலங்கள் உணர்த்துகின்றன. இறந்த காலம் நிகழ்கால பேரச்சங்கள் இடைநிகழ காலம் உணர்த்தும், எதிர்கால பேரச்சம் விகுதியால் காலம் உணர்த்தும். தெளிவு தானே? சார். சின்ன விஷயம்னு விட்டுறாதீங்க பிள்ளைகள், எம்சிக்யூல வரும். வகையில் இறந்த கால நிகழ்கால பேரச்சங்கள் பின்வரும் அமைப்பு என்னதா, செய்த, வந்த, கண்ட. சரியா? இந்த நிகழ்கால பேரச்சங்கள் செய்கின்ற இதெல்லாம் பார்த்துடும். எதிர்கால பேரச்சம் இதைத்தான் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த இப்ப சொன்னதுதான். வாசிங்க ஒரு ஆள். எதிர்கால பெயரெச்சமும் அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால் வினை மற்றும் ஒரே வடிவம் உடையன, அதாவது அவை எல்லாம் வினையடி பிளஸ் என்னும் அமைப்புடையன. ம் எதிர்கால பேரச்சமும் அகிரிணை ஒன்றன்பால் பலவின் பால்வினை மற்றும் ஒரே வடிவம் உடையன. என்னது? எதிர்கால பேரச்சமும் சரியா வரும் அப்படிங்கிற எதிர்கால பேரச்சம் தானே, போகும் எதிர்கால பேரச்சம் தானே, அதுவும் என்னவா ஒன்றன்பால் படம்பினால் வினைமுற்றும். எச்சமும் எதிர்கால பேரெச்சமும் வினைமுற்றும் ஒரே வடிவமா. என்ன வினைமுற்று? ஒன்றன்பால் பலவின்பால் வினைமுற்றும். உதாரணம் பாருங்க பிள்ளைகள், கூவும் குயில் அப்படிங்கும்போது இங்க கூவுங்கிறது என்ன? கூவுங்கிறது இலக்கண அடிப்படையில அஃறிணை. கூவுங்கிறது இலக்கண அடிப்படை பார்த்தமே. எதிர்கால கூவும் குயில்ங்க அது என்ன எச்சம்? எதிர்கால பெயரெச்சம். ஆ கூவுங்கிறது வந்து ஒரு பேரெச்சம். சரியா? எதிர்காலத்தை காட்டக்கூடிய பேரெச்சம். சரியா? அப்ப கூவுங்கிறது ஒரு சொல் தானே, ஆ. ஒரு எச்சமா வருதா? ஆமா. அதே எச்சம் முற்றாவும் வருமா? எப்ப வருமா? ஒன்றன்பால் பலவின் பால் வினை முற்றா வருமா? கூவும் குயிலுங்க அந்த கூவுங்கிறது என்னன்னு சொன்னீங்க? எதிர்கால பெயரெச்சம். பேரெச்சம். குயில் கூவுங்கல வினை முற்றாம் வருது. அதே கூவும் என்ன ஆயிருச்சு? அது என்ன வினை முற்றா இருக்கும்? ஒன்றன்பால் பலவின் பால் இருக்கும். குயில் அப்படிங்கும் போது அது ஒன்றன்பால். குயில்கள்னு வந்தாலும் என்னன்னு வருவாங்க? பலவின். குயில்கள்னு வந்தாலும் அது முடியல எப்படி வரும்? கூவும் தான் வரும். ம். விளங்குதா? அப்ப ஒன்றன்பால் பலவின் பால் வினைமுற்றுக்கும் கூவும் வருது. பேரச்ச பேரச்ச இந்த பேரச்சமா வரும்போது அப்ப என்ன செய்யுது? அதே இது வருது. விளங்குதா? ரெண்டுக்கும் ஒரே சொல் வருது. விளங்குதா? இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது புரியாட்டி கேட்டுங்க, கட்டாயம் வரக்கூடியது. எல்லாத்துக்கும் தெளிவாயிடுச்சு அது? இப்ப ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பேரச்ச விகுதி சரியா, பேரச்ச பேரச்ச பேரச்சம் வர்றதுக்கும் சரியா, அதே மாதிரி வினைமுற்றா வர்றதுக்கும் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். ஆடும் மயில். ஆடும் மயில். வினைமுற்ற வருதுன்னா மயிலாடும். வெரி குட். தெளிவுதானே? இப்ப விஷயம் விளங்கிச்சு தானே? வரும் மாடு. அடுத்து வரும். மாடு வரும். சரியா? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு ஒரு இது இருக்குதானே பழமொழி என்னமோ. ஓகே, என்னச்சா? அப்ப வரும் என்பது அகிரிணை ஒன்றன்பால் எதிர்கால வினைமுற்றா கீழ் வரும். இந்த இனி பறவைகள் கூட்டுக்கு வரும், துன்பங்கள் தொடர்ந்து வரும். தெளிவாயிடுச்சா? அடுத்து எதிர்மறை பேரெச்சம். சரியா? இனி கசகசன்னு உங்களுக்கு விளங்கிடும். எதிர்மறை பேரெச்சம் கால இடைநிலை பெற்று காலம் காட்டுவதில்லை, அது முக்காலத்துக்கும் பொதுவானது. என்னவா? எதிர்மறை பேரெச்சம் என்ன செஞ்சுச்சான்?
என்ன செய்யுமா? கால இடைநிலை பெற்று காலம் காட்டுதில்ல. அது 3 காலத்துக்கும் பொதுவா வருமா. இது மாதிரி வினைத்தொகை மாதிரி. சரியா? செய்கின்ற வேலை செய்கின்ற வேலை என்னது? செய்கின்ற வேலை அது என்னது? நிகழ்கால பெருச்சமா நிகழ்கால பெருச்சமா என்னது? நிகழ்கால பயிற்சி. நிகழ்கால பெருச்சம். அதை நெகட்டிவா மாத்துங்க, எதிர்மறையா மாத்துங்க. செய்யாத வேலை. செய்யாத வேலை. செய்யாத வேலை என்ன காலம்? 3 காலத்துக்கும் பொருந்தும். 3 இந்த நேற்று செய்யாத வேலை, இப்போது செய்யாத வேலை, நாளைக்கு செய்யாத வேலை. அப்ப பாருங்க எது காலத்தை காட்டுது? அந்த இது மாதிரி குறிப்பு வினை பார்த்தோம். நம்ம எது காலத்தை காட்டுது? நேற்று, இப்போது, நாளைக்குங்கிற நாளைக்கு. சொல் தான் காலை காட்டுது. விளங்குதா? எதிர்மறை பெயரெச்சம் இடைநிலை பெற்று காலம் காட்டுவதில்லை. அது முக்காலத்துக்கும் பொதுவானது. விளங்கிச்சா? ஆ சரி. ஆ. எதிர்மறை பெயரெச்சம் வினையடி ஆத் பிளஸ் அ அமைப்புடையதா? செய் ஆத் அ அந்த அமைப்புடையது. விளங்கிச்சா? இதுதான் இந்த விஷயங்கள். இப்ப பேரெச்சம் தெளிவாயிடுச்சு தானே பிள்ளை? பேரெச்சம் பேரெச்சம் என்ன? பேரெச்சம் வாய்ப்பாடு எல்லாம் தெளிவாயிடுச்சு தானே எல்லா விஷயமும்? ஆ சரி. ஓகே. அடுத்து என்னது? வினையெச்சம். வினையெச்சம் என்னன்னு பாருங்க. அதுல பேரெச்சத்துல வாய்ப்பாடு சொல்லுங்க. செய்ய, செய்கின்ற, செய்யும். ம். வினையெச்சத்துல வாய்ப்பாடு சொல்லுங்க இப்ப. செய்ய, செய்து, செய்தார். இப்ப திரும்ப திரும்ப கேட்பேன், நீங்க சொல்லணும், என்ன மறந்துடும். பேரெச்ச வாய்ப்பாடு சொல்லுங்க. செய்ய, செய்கின்ற, செய்யும். வினையெச்ச வாய்ப்பாடு. செய்ய, செய்து, செய்தார். வினையெச்ச வாய்ப்பாடு. செய்ய, செய்து, செய்தார். பேரெச்ச வாய்ப்பாடு. செய்ய, செய்கின்ற, செய்யும். மற்ற ஆக்கள்லாம் என்னது? வாயில என்ன இருக்கு? கதைக்க மாட்டேங்க. சொல்லுங்க. சொல்லி பார்த்தா தான் ஞாபகத்தில் வரும். இதெல்லாம் டவுட் வர்றது, இதெல்லாம் மறந்துடும் நாம. அதான் கேட்குறேன். இன்னொரு ஆள் சொல்லுங்க. பேரெச்ச வாய்ப்பாடு சொல்லுங்க. செய்ய, செய்கின்ற, செய்யும். செய்ய, செய்கின்ற, செய்யுமா? பேரெச்ச வாய்ப்பாடு. செய்த, செய்கின்ற. சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பாருங்க இப்ப டவுட் இருக்கு, விளங்குதா உங்களுக்கு? அதான் கேட்குறேன். பேரெச்ச வாய்ப்பாடு சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். செய்த, செய்கின்ற, செய்யும். செய்த, செய்கின்ற, செய்யும். சரியா? வினையெச்சம் செய்ய, செய்து, செய்தால். சரி, ஞாபகம் இருக்கு தானே? ஆ சரி. ஓகே. அப்ப செய்ய, செய்து, செய்தால் எனும் அமைப்பை கொண்ட எச்ச வினைகளை வினையெச்சம்னு சொல்லுவோம். இவை வினைச்சொற்களை கொண்டு முடிவதால் வினையெச்சம் எனப்படுகிறது. செய்ய வேண்டும், தரச் சொன்னார், போக விரும்பினேன், வந்து தருகிறேன். விளங்குதா? ஆ சரி. இப்படி வரும். அப்ப செய்து, செய்ய, செய்தால் ஆகிய 3 வகையான வினைச்சொல் எச்சங்களின் அமைப்பையும் அவற்றின் பயன்பாட்டையும் நோக்குவோம். சரியா? இப்ப இதை போட்டு போட்டு பார்க்கல தானே பிள்ளைகள்? இப்போ உதாரணமா வா அப்படிங்கிறத செய்யக்கு மாத்தினா வந்த, இந்த செய்துக்கு மாத்தினா வந்து, வந்து, செய்தாளுக்கு மாத்தினா வந்தாள். தெளிவு தானே? ஆ சரி. செய்து, செய்ய, செய்தால் ஆகிய 3 வகையான வினையெச்சங்களின் அமைப்பையும் அவரின் பயன்பாட்டையும் நோக்குவோம். சரியா? ஓகே. செய்து வாய்ப்பாடு வினையெச்சம் வினையடி இறந்த கால நிலை ஊ எனும் அப்படி தான் பாருங்க. செய்து, படித்து, கண்டு, இப்படி எப்படி வினையடி இறந்த கால நிலை ஊ அப்படிங்கிற அமைப்போட தான் இருக்கும். சரியா? செய்து, படித்து, கண்டு. இறந்த கால இறந்த காலம் காட்ட இன் ஈ என்னும் இடைநிலையை ஏற்கும் வினைகள் எல்லாம் செய்து என்னும் வாய்ப்பாடு வினை எச்ச வடிவம் பெற வினையடியுடன் இகர இரு பெறுகிறேன். இதை விளங்கப்படுத்த ஒரு ஆள் இலக்கண விளக்கம் கொடுங்க. இந்த பாயிண்ட, கடைசி பாயிண்ட குயிக்கா வாசிங்க எல்லாரும். இறந்த காலம் இறந்த காலம் காட்ட இ, இன் எனும் இடைநிலை ஏற்கும் வினைகள் எல்லாம் செய்து எனும் வாய்ப்பாட்டு வினையெச்ச வடிவம் பெற வினையடியுடன் இகர இரு பெறுகிறேன். வாசிக்க சொல்ல விளங்கப்படுத்த சொன்னேன். நான் விளங்கிட்டு விளங்கப்படுத்துங்க எனக்கு என்ன சொல்ல வருதுன்ட்டு.
இப்போ ஒரு வினை ஹலோ அடி வந்து அப்படின்ற இடைநிலைகளை பெறப்ப அது செய்தி அப்படின்னு வினை இப்ப வாய்ப்பாட்டு வினையற்ற அப்படின்னு தெரியுங்களே அதுக்குள்ள வந்து நானும் அது நிகர ஈடாக்கும் வரணும். ம் உதாரணமா பாடு அப்படின்றக்குள்ள அது செய்தி ஏற்றக்குள்ள அது வந்து இகர ஈரா வரணும். பாடுன்னு வரும். ம் பாருங்க இறந்த காலம் காட்ட இன்னி இப்ப இறந்த காலம் காட்டுறதுக்கு எவ்வளவு இடைநிலைகள் இருக்குதானே? என்ன இறந்த கால இடைநிலைகள் இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மட்டும் சொல்லுங்க. எத், எட், இட், இன், இத்தனை இ, வருது, இன். இட்டனாவனம், ரெண்டே இடமே இத்தனை இட்டனாவும். ஓகே, இது இறந்த கால இடைநிலைகள். அதே மாதிரி இன்னும் ஈயும் ஈயும் வந்து இறந்த காலம் காட்டக்கூடியது. இன்னுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இன்னி பாடி இடைநிலை வர மாதிரி. பாடினான். பாடினான். ஈக்கு என்ஜி பிளஸ் இ பிளஸ் அது என்ஜி அது சரியா? இ. அப்ப இறந்த காலம் காட்ட இன் இ என்னும் இடைநிலை ஏற்கும் வினைகள், இறந்த காலம் காட்ட இன் இ என்னும் இடைநிலை ஏற்கும் வினைகள் எல்லாம் செய்தி என்னும் வாய்ப்பாடு வினையச்ச வடிவம் பெற வினையுடன் இகர இரு பெறுகின்றன. எப்படியா? உதாரணமாக பாடுதனை பாடினான்ங்கிறது வந்து இன்னுங்கிறது தானே ஏற்கும், விளங்குதா? எஞ்சிங்கிறது எஞ்சி அப்படிங்கிறது எதை ஏற்கும்? ஈயே ஏற்கும், ஈங்கிற இடைநிலையை ஏற்கும். சரியா? எனவே இங்கு இந்த பாடு எஞ்சி இது இன் ஏற்கும், இது ஈ ஏற்கும். இது என்னவா மாத்தணுமா? செய்து வாய்ப்பாட்டுக்கு மாத்திரா இருந்தா பாடு எப்படி மாறும்? செய்துக்கு மாத்தினா பாடு பாடின்னு மாறும். செய்துக்கு மாத்திரம் என்னன்னு வரும்? பாடி. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல ஈனாவுன்னு சேரும். சரியா? ஈனா சேர்ந்தா என்ன நடக்கும்? அது தெரிந்து உங்களுக்கு இது நெடில் திற குற்றியுலகம் இங்க உகரம் கெடும், கெட்டு பாடின்னு மாறும். விளங்கிச்சா? அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நினைக்கிறேன் நிறைய தடவை சொல்லிட்டேன். சரியா? எஞ்சி எதுவும் அப்படித்தான். எஞ்சி பிளஸ் ஈங்கல என்ன ஆகும்? எஞ்சி பிளஸ் ஈங்கல என்ன ஆகும்? இதுல எஞ்சிங்கிறது ஒரு குற்றியல் உகரம். அப்ப என்ன ஆகும்? இதுல உகரம் கெட்டு இச்சனா மட்டும் இந்த இச்சனாவும் ஈனாவும் சேர்ந்து சீனா மாறும், எஞ்சின்னு மாறும். விளங்கிச்சா? எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? தெளிவில்லாட்டி கேளுங்க. ஒருக்கா சொல்லுங்க சார். கவனிங்க. இப்ப படின்னு வைங்களே, படி அப்படிங்கிறத இறந்த காலத்துக்கு மாத்துறது தான். படிங்கிறத இறந்த காலத்துக்கு மாத்தினா எப்படி வரும்? என்ன இடைநிலை வரும்? படி இறந்த காலத்துக்கு மாத்தினா எது? படி 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 இத்தனை வரும். இத்தனா ஓகே. இந்த இடத்துல இந்த இன் ஈங்கிற இடைநிலைகள் இருக்குது. இன் ஈங்கிற இடைநிலை. அப்ப இந்த இன் ஈ இடைநிலைகள் வரக்கூடிய அடிச்சொற்கள் இருக்குதுனே, அதான் சொன்னேன் உங்களுக்கு. பாடு எஞ்சி ரெண்டையும் உதாரணத்துக்கு எடுத்தேன். பாடுங்கிறது வந்து பாடினான் அப்படிங்கும் போது இன் வரும். பாடு பிளஸ் இன் பிளஸ் ஆன், ஈனான்னா. எஞ்சி அதுல எஞ்சி பிளஸ் இ பிளஸ் அதுன்னு வரும். விளங்குதா? என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? இன்னுங்கிற இடைநிலை பெறும். எனவே இந்த பாடுங்கிறது செய்ய வாய்ப்பாட்டு எச்சமா மாத்தினா எப்படி வரும்? பாடு செய்ய செய்துக்கு மாத்தினா, செய்துங்கிற வாய்ப்பாட்டுக்கு மாத்தினா செய்து முடித்தேன். பாடு எப்படி மாறும்? பாடி முடித்தேன். பாடின்னு வரும். அப்ப பாடின்னு வந்த என்ன ஆகும்? பாடுவும் ஈனாவும் சேரும். சேர்ந்தாதான் பாடின்னு மாறும். இகரம் இங்க சேரணும். அது எப்படி மாறுது? எப்படி பாடு பிளஸ் இ பாடின்னு மாறுதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. இது ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரம். எனவே இங்க நிலைமொழியில உகரம் இருக்கு, பாடுல. இங்க வருமொழியில இகரம் இருக்கு, ரெண்டும் உயிர். எனவே இந்த நிலைமொழி ஈட்டில் உள்ள உகரம் கெட்டால் இட்டனா மட்டும் இருக்கும். அந்த இட்டனா அந்த ஈனாவோட சேர்ந்து டீனாவா மாறும். விளங்குதா? பாடின்ட்டு. அதே மாதிரி தான் எஞ்சியதுல இப்படிதான். எஞ்சி பிளஸ் என்ன வரும்? இகரம் வரும், எஞ்சின்னு மாறும். என்னங்கன்னா சூனா இருக்கு, சூனாவில் இச்சனா பிளஸ் சூனா தான் இருக்கும். எனவே இங்க உகரம் கெட்டால் இந்த இச்சனா வீணாவை சேர்ந்து
சீனாமர் இப்படிலாம் யாரும் தெளிவாக உங்களுக்கு உடச்சி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் டவுட் வராது. இப்போ நான் உடச்சி உங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். தெளிவாயிடுச்சா? பாருங்க மேல உள்ளது வாசிங்க. இறந்த காலம் காட்ட இன் ஈ என்னும் இடைநிலை ஏற்கும் வினைகள் எல்லாம் செய்து என்னும் வினையச்ச வடிவம் பெற வினையடியுடன் இகர இரு பெறுகின்றன. விளங்கிச்சா? விளங்கிச்சா? தெளிவோ? ஓ சார். ஓகே ஓகே. பாருங்க அடுத்தபடி வாசிங்க. போ என்னும் வினை மட்டும் போ போ அப்படிங்கிறது என்ன இடையிலே வரும்? இறந்த காலம் மாத்திரத்துக்கு போனான் இன்னதான் வரும். போ என்னும் வினை மட்டும் போய் என்று என்னும் வினையச்ச வடிவத்தை பெறுகின்றன. விளங்குதா? போங்கிறது வந்து போயின்னு வரும். விளங்குதா? செய்தி என்னும் வாய்ப்பாட்டு வினையச்ச வினை இறந்த கால இடைநிலை பெற்றிருந்தாலும் அவை இறந்த காலம் காட்டுவதில்லை. பாருங்க, செய்தி என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்ச வினை இருக்குது, அது செய்திங்கிறது மட்டும். சரியா? என்ன முதல்ல பார்த்தோம் அந்த மாதிரி தான். செய்தி என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்ச வினை இறந்த கால இடைநிலை பெற்றிருந்தாலும் அவை என்ன சொல்றாங்க விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். இந்த வாட்சிட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த பாயிண்ட்டை வாட்சிட்டு சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த செய்துன்ற வாய்ப்பாட்டு வினை வந்து இறந்த கால இடைநிலை பெற்றிருந்தாலும் அது வந்து அந்த இறந்த காலத்தை மாட்டாதுன்னு சொல்லுங்க. அதாவது இப்ப செய்திங்கல செய்த பிரிங்க. செய்த பிரிச்சா செய் பிளஸ் இத் பிளஸ் ஊ செய்து தானே. எனவே இந்த இத்தனை வந்து என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. அப்ப இறந்த காலத்தை காட்டுதா அது? இல்ல. எது அது 3 காலத்துக்கு வருமா? இந்த நான் இந்த வேலையை நேற்று செய்து முடித்தேன் என்ன காலம்? இறந்த காலம். நான் இந்த வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் நிகழ்காலம். நான் இந்த வேலையை நாளைக்கு செய்து முடிப்பேன் எதிர்காலம். விளங்குதா? அப்ப செய்துங்களே இத்தனை மட்டும்தான் வரும். இத்தனை வந்து இறந்த கால இடைநிலை காட்டினாலும் கூட, ஆனா அது இறந்த காலத்தை மட்டும் இல்ல, என்ன செய்யுமா 3 காலத்துக்கும் பொதுவா வரும். தெளிவாயிச்சா? ஓகே ஓகே பிள்ளைகள். அடுத்து நம்ம இன்னொரு இன்டர்வல் எடுத்து படிப்போமா? 7:30 மணி ஆகுது. சரி, அப்ப நம்ம அடுத்ததோட முடிச்சுக்கலாம். சரியா? ஏன்னா ஒரே லாங்கா போயிட்டோம். நிறைய விஷயம், நிறைய தலைப்புகள் பார்த்துட்டோம். உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்வோம்? 7:40க்கு சந்திப்போமா? சின்ன இன்டர்வல் 7:40. சரியா? ஒரு 12 நிமிஷம் இன்டர்வல் பிரேக் எடுங்க, படிப்போம். சரி, குரூப்ல போடுங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ண சொல்லி பிரேக் கொடுத்து. ஓகே ஓகே. ஓகே, எதிர்மறை வினையச்சம். அப்ப எதிர்மறை வினையச்சம்னு என்னது? அது நெகட்டிவா மாத்துறது தான். ஏன்னா செய்தி என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சங்களுக்கு செய்யாமல் செய்யாது என இருவகையான எதிர்மறை வினையச்சம் வடிவம். இது செய்துக்கு என்னது? செய்யாமல் செய்யாது. செய்து முடித்தேன், செய்யாமல் இருந்தேன், செய்யாது இருந்தேன். விளங்குதா? அந்த மாதிரி செய்யாமல் என்னும் எதிர்மறை வினையச்சம் வினையடி ஆ பிளஸ் மல் என்னும் அமைப்புடைய இருந்தா செய்யாமல் ஆ எதிர்மறை விடைநிலை, மல் எதிர்மறை வினையச்ச விகுதி. சரியா? சரியா? அதுல எதுவும் டவுட் இருக்கா? செய்யாமல் ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, மல்லுங்கிறது எதிர்மறை வினையச்ச விகுதி. இதெல்லாம் கேட்கல எம்சிக்யூல. சரியா? செய்யாது என்னும் எதிர்மறை வினையச்சம் வினையடி ஆத் ஊ எனும் அமைப்பு. பாருங்க, செய்யாது இந்த ஆத் ஊ செய்யாது அப்படி விளங்குதா? அந்த மாதிரி வரும். அடுத்து படிக்காமல் படிக்காமல் காணாமல். சரியா? செய்யாது கற்காது அப்படியெல்லாம் பொதுவாக நம்ம பார்க்குறோம். இப்போ செய்தி என்னும் வாய்ப்பாடு வினையச்சங்கள் கூட்டு வினைகளை ஆக்குவதற்கும் வாக்கியங்களை ஒன்றோடு இணைப்பதற்கும் பயன்படுகின்றன. பாருங்க, செய்து என்னும் வாய்ப்பாடு வினையச்சங்கள் பயன்பாட பார்க்குறோம். சரியா? அது நம்ம வாக்கிய வேலையும் பார்ப்போம், இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்தா செய்து வினையச்ச வாக்கிய இணைப்புக்கு பயன்படுகின்றன. தம்பி வைத்தியசாலைக்கு சென்றான், தம்பி வைத்தியரை பார்த்தான். அப்ப இதுல சென்றான் அப்படிங்கிறத என்னது? சென்றான் பார்த்தான் வினை மட்டும் தானே.
ஆ. அப்ப பாருங்க, தம்பி வைத்தியசாலைக்கு சென்றான், தம்பி வைத்தியரை பார்த்தான். சேர்த்தல் அப்படி வரும். தம்பி வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரை பார்த்தான். அப்ப சென்றுங்கிறது என்ன வினையச்ச வினையச்சம், வாய்ப்பாட்டு வினையச்சம். சென்றுங்கிறது என்ன வாய்ப்பாடு வினையச்சம் கேட்கிறேன். இணை செய்து 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 வாய்ப்பாடு வினையச்சம். விளங்க நம்ம வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதா செய்துங்கிறது? ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து செய்ய என்னும் வாய்ப்பாடு வினையச்சம். செய்ய என்னும் வாய்ப்பாடு வினையச்சம் வினையடி பிளஸ் என்னும் அமைப்பு இருந்தா சரி, என்பது வினையச்ச விகுதியாகும். சரியா? பாருங்க, நல்லா கவனிச்சு, இது ரொம்ப முக்கியமானது, நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா என்பது இங்கு வினையச்ச விகுதியாகும். செய்ய என்னும் வாய்ப்பாடு வினையச்சம் பார்க்கிறோம். ஓகே, வினையச்ச விகுதி சேரும் போது சில வினைகள் மாற்றம் அடைவதில்லை, சில மாற்றம் அடைகின்றன. பாருங்க, விளங்குதா? இங்க பாருங்க, வாய்ப்பாட்டு வினையச்சம் இது இருக்குதானே, வாய்ப்பாடு வினையச்சம், அதோட விகுதிகள் சேரும் போது சிலது மாற்றம் அடையலாம், சிலது மாற்றம் அடையலாம். சரியா? கான் பிளஸ் சேர்த்துறதுனா கான்ங்கிறது என்னது வினையச்சம், ங்கிறது விகுதி. மாற்றம் அடையுதா? கான் பிளஸ் கான் இன்னனாவானது நானாவ மாறுது. சரியா? ஆனா செய்ய அப்படிங்கும்போது செய் பிளஸ் இ பிளஸ் என்ன ஆகுது? அந்த மெய் செய்ங்கிறதுல உள்ள ஈயனா இருக்கு, இன்னொரு ஈயனா என்னது திரும்ப வருதா? அப்ப ஈற்றுமை இரட்டிக்குது. விடு பிளஸ் விடன்னு மாறுதுன்னு, அது என்ன நடக்குதுன்னு கேட்டா என்ன நடக்குது? ஓடு பிளஸ் என்ன நடக்குது? ஈற்று உகரம் கெடுதல். ஏன்னா விடு என்ன மாறுது? விடு பிளஸ் விட, ஓடு பிளஸ் ஓட என்ன ஆகுது? ஈற்று உகரம் கெடுதல். கடைசி விடு ஓடுல உள்ள உகரம் கெட்டு போகுது. விளங்குதா? அதுலயும் மாற்றம் ஏற்படுது. கற்க அப்படிங்கும் போது கல் பிளஸ் போகனா போ பிளஸ் சேர்த்துறதுனா கற்க போக என்ன ஆகுது? இக்கனா இடையில தோன்றுது, ககரமை தோன்றுது. விளங்குதா? அடுத்து படி பிளஸ் நட பிளஸ் வரும்போது இடையில இக் டபுள் இக் இரு ககரமை தோன்றுது. விளங்குதா? படிக்க நடக்க. விளங்குதா? அதே வர அப்படிங்கிறத பாருங்க, வா பிளஸ் தானே இடையில தோன்று, இது வந்து இடையில விடுதலாமலே புதுசா வாருது புணர்ச்சியின் பின்னர். வா பிளஸ் இடையில என்ன ஆகுது? வா அப்படிங்கிறது வானாக மாறி, அதான் நெடில் குறிலாகி பாருங்கதா. விளங்குதா? இந்த பாருங்க, வா வர வாங்குறதுனே வாங்குற வினையடிதான் இந்த விகுதி ஏற்றுங்கிற விகுதி ஏற்று வரன்னு மாறுது. அப்ப என்ன நடக்குது? வாங்கிறது வானா மாறுது. சரியா? அடுத்து நடக்குது இது ரகரல லகர, ரகர ரகர ரகரமை என்ன சிதையடையில தோன்றுது. விலங்குது எப்படி மாற்றம் ஏற்படுதுன்ட்டு தெளிவா 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 எல்லாரும் தெளிவாச்சா? செய்தி என்னும் வினையச்ச வகை போலவே செய்ய என்னும் வினையச்சமும் கூட்டு வினைகளை ஆக்குவதற்கும் வாக்கியங்களை இணைப்பதற்கும் பிறந்த செய்ய வேண்டும், செய்யவில்லை, சரியா, செய்யக்கூடும், இது கூட்டு வினையாக்கம். செய்ய முடியும், செய்ய பார்த்தேன், செய்ய போ, இதெல்லாம் கூட்டு வினை தானே. செய்யுங்கிற வாய்ப்பாடு பாருங்க, இதெல்லாம் கூட்டு வினையாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? அடுத்து செய்ய இருக்கிறேன். செய்ய எனும் வினை எச்சத்துடன் வேண்டும், இல்லை, கூடும், முடியும், பார், போ, இரு ஆகிய வினைகள் சேர்த்து கூட்டு வினைகள் ஆக்கப்படுகின்றன. ஏற்கனவே பார்த்ததுதான். சரி, இப்போ பார்த்தோம். ஓகே, அடுத்து வாக்கிய இணைப்புக்கு யூஸ் ஆகலாம். சரியா? பாருங்க, இரண்டு வாக்கியங்களை இணைப்பதற்கு செய்ய எனும் வாய்ப்பாடு வினை இணையச்சம் பயன்படுகிறது. பாருங்க, ராம்கி பாடல் எழுதினார், ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்தார். ராம்கி பாடல் எழுதினாருங்கிறது எழுதன்னு மாறுது. ஏன்னா அவர் ரெண்டு வாக்கியம் இணைக்குது. ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்தார். நான் நண்பனை பார்க்க கொழும்புக்கு சென்றேன். இந்த பார்க்க, சரியா, பார்க்கங்கிறது என்னது? அந்த எச்சமா மாறுது. சரி, இப்ப கீழே வாசிங்க ஒரு ஆள். நான் கொழும்புக்கு போனேன் என்பது
நண்பனை பார் என்னும் துணை தொடராக மாற்றப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு போனதற்குரிய நோக்கத்தை அல்லது காரணத்தை இணைக்கப்பட்ட எச்சத்தொடர் விளங்குகின்றது. இவ்வாறான வாக்கிய இணைப்புகளுக்கு செய்ய எனும் வினையெச்ச வடிவம் பயன்படுகின்றது. அதுதான் ஏற்கனவே உள்ளதுதான். நான் கொழும்புக்கு போனேன் என்பது இதன் தலைமை வாக்கியம். நண்பனை பார் என்னும் துணை வாக்கியம் நண்பனை பார்க்க என்னும் வினை எச்சத்தொடராக மாற்றப்பட்டு பிரதான வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு போனதற்குரிய நோக்கத்தை அல்லது காரணத்தை இணைக்கப்பட்ட எச்சத்தொடர் விளக்குகின்றது. இவ்வாறான வாக்கிய இணைப்புகளுக்கு செய்ய என்னும் வினை எச்ச வடிவம் பயன்படுது. வாக்கிய இணைப்புக்கு பண்ணி நம்ம இதை எங்க பார்ப்போம்? டீப்பா எங்க பார்ப்போம்? இதெல்லாம் திரும்ப பார்ப்போம். எந்த இடத்துல பார்ப்போம்? முதல் வினை வாக்கியவியல்ல பார்ப்போம். வாக்கியவியல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அந்த செமினார்ல என்ன செய்வோம் கேட்டா, இந்த எச்எம்ல எப்படி எப்படி வாக்கியத்தை அமைக்குது, எப்படி எப்படி என்னென்ன வகைக்குள்ள கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் வருங்கிறத நம்ம தனித்தனியா படிப்போம். அந்த டைம்ல படிப்போம், டீப்பா படிப்போம். சரியா? ஓகே. அது செய்தால் என்னும் வாய்ப்பாடு வினையச்சம். செய்தால் என்னும் வாய்ப்பாடு வினையச்ச வடிவத்தை நிபந்தனை வினையச்சம் சொல்லலாம். செய்தால் என்ன இன்னொரு பேர் என்ன? செய்தாலுக்கு நிபந்தனை. சரியா? வினையடி இறந்த கால இடையிலே ஆளினும் அமைப்புடைய இந்த வந்தால், போனால், நின்றால், விளங்குதா? இது வந்து நிபந்தனை. சரியா? நிபந்தனை என்ன? கண்டிஷன். நீ நிபந்தனைங்கிறது எதிர்காலத்துக்கு வருமா இறந்த காலத்துக்கு வருமா? வந்தால் தருவேன், எதிர்காலத்து தான் வருது. போனால் கிடைக்கும், விளங்குதா? நீ வீட்டுக்கு வந்தா நான் பணம் தருவேன், அப்படி நிபந்தனையா மாறும். சரியா? ஓகே. அது அந்த விஷயங்கள் தான் இதுல இருக்கு. நீ நன்றாக படித்திருந்தால் பரீட்சை சித்தி அடைந்திருப்பாய். சரியா? நீ எதிர்மறை நிபந்தனை இந்த அதே எதிர்மறையிலே வரும். நீ செய்யாவிட்டால், படிக்காவிட்டால். இது விளங்கப்படுத்தணுமா பிள்ளைகள்? நெகட்டிவ்ல வருது. அவ்வளவுதான் விஷயம். கீழே இந்த இதை மட்டும் நான் பாக்குறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கீழே இப்ப என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, இப்ப ஆளுங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்குதானே, அதை நீங்க வாசிச்சுக்கொள்ளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். ஆளுங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்குதானே, ஆளுங்கிற அந்த உறுப்பு தான், ஆளுங்கிற உறுப்பு தான் வேற்றுமை உறுப்பாகவும் இருக்கு, நிபந்தனை எச்ச விகுதியாகவும் இருக்கு. விளங்குதா? பாருங்க, படித்தால் அப்படிங்கிறது வந்து நிபந்தனை எச்ச விகுதி தானே, படித்தால். இங்க ஆளுங்கிறது வேற்றுமை உறுப்பாகவும் இருக்கும் தானே. எத்தனாவது வேற்றுமை? ஆள் மூன்றாவது வேற்றுமை. சரியா? அப்ப இந்த ஆள் வந்து நிபந்தனையாகவும் வரும், வேற்றுமையா வரும். அப்ப எது நிபந்தனை எது வேற்றுமை நீங்க இனம் கண்டு கொள்ளணும். பாருங்க, படித்தால்ங்கிறது நிபந்தனையா வேற்றுமையா? படித்தால் படிச்சு சித்தி அடையலாம். வேற்றுமையா நிபந்தனையா? நிபந்தனை. படித்ததால் பரீட்சையில் சித்தி அடைந்தேன், இது அது காரண பொருள் இருக்கு. விளங்குதா? விளங்குதா? மழை பெய்தால் மண் குளிரும், இது வேற்றுமையா நிபந்தனையா? மழை பெய்தால் மண் குளிரும், உறுதியா சொல்லுங்க. நிபந்தனை. மழை பெய்ததால் மண் குளிர்ந்தது, காரண பொருள் வரக்கூடிய வேற்றுமை. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரி கேட்பாங்க. படித்ததால் படித்தால், நின்றதால் நின்றால். அப்ப அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. விளங்கிச்சா? அவ்வளவுதான் விஷயம். இதுல அந்த பந்தியில ஃபுல்லா அதை தான் சொல்லுது. தெளிவு தானே? அடுத்ததுக்கு போமா? ஓகே. அடுத்த பிள்ளைகள் செயற்படு பொருள் குன்றிய வினையும் செயற்படு பொருள் குன்றா வினையும். சரியா? செயற்படு பொருள் குன்றா வினைன்னா என்னன்னு கேட்டா, ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இருந்தால் அது செயற்படு பொருள் குன்றா வினை. ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருளே இல்லைன்னா வெரி குட். சரியா? அப்ப வாக்கியத்தில் செயற்படு பொருளை ஏற்று வரக்கூடிய வினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றா வினைகள். சரியா? பாருங்க, நான் கவிதை எழுதினேன், நான் நண்பனை பார்த்தேன், நான் முகம் கழுவினேன். இதுல செயற்படு பொருள் இருக்கா? அப்ப என்ன இது? செயற்படு பொருள் குன்றா வினை. அப்ப மறைஞ்சிருந்தாலும் நான் எழுதினேன், இது செயற்பொருள் குன்றிய வினை குன்றா வினையா? அப்ப அப்படி மறைஞ்சிருந்தாலும் அது குன்றா வினை தான் பிள்ளைகள். ஏன்னா அதுல நம்ம போடலாம், எழுதினேன், கடிதம் எழுதினேன் போடலாம், கவிதை எது என்ன போட்டுக்கலாம். செயற்பொருள் இருக்கு, மறைஞ்சிருக்கு. அப்ப மறைஞ்சிருந்தாலும் செயற்படு பொருள் குன்றா வினை தான். செயற்பொருள் இல்லைன்னா தான் என்னது? செயற்படு பொருள் குன்றிய வினை. நான் தனிமையில் நடந்தேன், நான் வேகமாக ஓடினேன், நான் மௌனமாக அழுதேன். நான் தனிமையில் நடந்தேன்னா
செயற்பொருள் இருக்கா? எதை நடந்தேன்? இல்ல இல்ல. இல்ல நான் வேகமா ஓடினேன். எதை ஓடினேன்? இல்ல இல்ல. நான் மௌனமாக அழுதேன். எதை அழுதேன்? இல்ல இல்ல. விளங்குதா? அப்ப இது செயற்படு பொருள் குன்றிய வினை. செயற்படு பொருள் வாக்கியத்தில் இல்லைன்னா அது செயற்பொருள் குன்றிய வினை. செயற்படு பொருள் வாக்கியில் வெளிப்படையா வந்தாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அது என்ன வினை? செயற்படு பொருள் குன்றாவினை. குன்றா வினை. ஓகே. அடுத்து பொதுவினைன்னு ஒரு விஷயம் இருக்கு. பொதுவினைன்னு என்ன? இந்த ரெண்டு செயற்படு பொருள் குன்றிய வினையாகவும் வருது, குன்றா வினையாகவும் வருது. அது வினை அடி இருக்கு. உதாரணமாக இப்ப எரின்னு இருக்கு நையில, எரி. சரி, இந்த எரி. சரியா? செயற்பொருள் குன்றிய வினைக்கு ஒரு ஒரு உதாரணமும், செயற்பொருள் குன்றா வினைக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். அதான் பொது வினைன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் வரும். செயற்பொருள் குன்றிய வினை அமைக்கும் போது வரும், செயற்பொருள் குன்றா வினை அமைக்கும் போது வரும். நான் புத்தகத்தை எரித்தேன் அப்படின்னா குன்றாவினை. ஆ. அடுத்து புத்தகம் எரிந்தது அப்படின்னா குன்றிய வினையா இருக்கும். ஆ. அதாவது நான் எரித்தேன், நான் புத்தகத்தை எரித்தேன். எதை எரித்தேன்? புத்தகத்தை. செயற்பொருள் இருக்கு. அதே எரி அடிச்சொல்ல வச்சு நான் என்னது, புத்தகம் எரிந்தது, புத்தகம் எரிந்தது அப்படிங்கும்போது எதை எரிந்ததுன்னு கேள்வி கூட இல்லை. அப்ப ரெண்டுக்கும் அந்த செயற்பொருள் குன்றிய வினைக்கும் அந்த வினையடி யூஸ் ஆகுது, குன்றா வினைக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லா வினையடியும் அப்படி ரெண்டுக்கும் வருமா? இல்ல அப்ப படித்தேன், படிங்கிறது வினைய ரெண்டுக்கு மாத்தேலுமா? இயலாது. இயலாது. விளங்குதா? அப்ப அது சில சொற்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வினையடியை தான் என்ன சொல்லுவோம்? பொது வினையடின்னு சொல்லுவோம், அது பொது வினைன்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? சார். அதான் பொது வினை. ஞாபகம் இருக்குதுனே பொது வினை என்னன்ட்டு? சார். ஓகே. அப்ப அதுல எதுவும் டவுட்ல உங்களுக்கு செயற்பொருள் குன்றிய வினை, குன்றா வினை? இல்ல சார். இல்ல. அடுத்து செய்வினை, செயற்பாட்டு வினை. சரியா? செய்வினை, செயற்பாட்டு வினை, இது ரொம்ப முக்கியமானது. செய்வினைன்னு என்னன்னு கேட்ட பிள்ளைகள், என்ன செய்வினை? எழுவாய கருத்தாவ சூனியம் செய்யறதா? இல்ல, செய்வினை அந்த செய்வினை இல்ல. என்ன? எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினைகளை எனது செய்வினைன்னு சொல்லுவோம். அப்ப எழுவாயினா என்ன ஒரு வாக்கியத்துல? ஒரு வாக்கியத்துல எழுவாயினா என்ன? இல்ல, இலக்கண ரீதியா சொல்லுங்க. ஒரு வாக்கியத்தின் பெயர் சொல், ஒரு படற்கையில வரக்கூடிய வேற்றுமை ஏற்காத ஒன்றுதான் என்னது எழுவாய். சரியா? இனி எழுவாய் கர்த்தாவாக கொள்ளும் வினை என்னன்னு கேட்டா, கர்த்தான் என்ன? ராஜா புத்தகத்தை மூடினான்னா அதுல எது எழுவாய்? எது கர்த்தா? புத்தகத்தை மூடுவதற்கான காரணகர்த்தா யாரு? அப்ப எழுவாயும் ராஜாதான், கர்த்தாவும் ராஜாதான். அந்த எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? செய்வினை. குழந்தை பால் குடித்தது, இதுல எழுவாய் எது? குழந்தை. இதுல உள்ள கர்த்தா எது? குழந்தை. அப்ப ரெண்டு ஒண்ணு தானே. சிவாஜி நான் தான் படத்துல சிவாஜி படத்தை சொல்லுவாரு, சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான். சரியா? அந்த மாதிரிதான் இங்க எழுவாயும் ஒண்ணுதான், கருத்தாவும் ஒண்ணுதான். சரியா? அப்ப ராஜா புத்தகத்தை மூடினான், குழந்தை பால் குடித்தது, யானை பாகனை. யானை பாகனை கொண்டது யானை தான். எழுவாய் என்னது? கர்த்தா தான் யானை. ரெண்டும் ஓகே. செயற்பாட்டு வினை இதுக்கு மேலானது. சரியா? எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை, செயற்படு பொருள் எழுவாயாக கொள்ளும் வினை யானை பாகனை கொன்றதுங்கும் போது இந்த இடத்துல எழுவாய் எது? யானை. செயற்படு பொருள் எது? பாகன். இப்ப இது என்னது? செயற்படு பொருள் எழுவாயா மாத்தணும். அப்ப பாகனை முன்னுக்கு கொண்டு வந்தா, அப்ப ஒரு எழுவாயா மாத்தணும்னா வேற்றுமை இருக்கேலுமா எழுவாய்க்கு? ஏறாது. அப்ப பாகனைங்கள வேற்றுமை உருவு இருக்கு, அங்க செயற்படு பொருளா இருக்கு. என்ன செய்யணும்? அந்த வேற்றுமை உருவை கலட்டி கொண்டு வரணும். பாகனை எழுவாயா, எழுவாயா மாறிடுச்சா? பாகன் எழுவாயா மாறிடுச்சு. பாகன் திரும்ப எப்படி மாறும்? பாகன் யானையால் கொல்லப்பட்டான். படு அப்படி வரும். சரி, யானையால் கொல்லப்பட்டான். எனக்குதான் அந்த மாதிரி வர்றதுதான் செயற்பாடு வினை. இப்ப வாட்சி விளங்கிக்கொள்ளுமே நல்லாவே தெளிவா. பசிங்க பாவம் ஒரு ஆள்.
செயற்படு பொருளை எழுவாயாக செயற்படு வினை எனலாம். செயற்படு பொருள் செயற்பாட்டு செயற்படு பொருள் எழுவாயாக குழுவினை செயற்பாட்டு வினை எனலாம். செயற்படு பொருளை செயற்படு பொருள் குன்றா வினைகளே செயற்பாடு வினை. என்னது என்ன சொல்றாங்க? செயற்படு பொருள் குன்றா வினை, அது செயற்பொருள் இருக்கக்கூடியது தான் என்னது செயற்பாடு வினையா வரும். ஏன்னா அது செயற்பாடு பொருள் தானே எழுவாயா மாறும். அப்ப செயற்பாடு பொருள் இல்லாத இருந்தா எழுவாயா மாறுறதுக்கு இருக்குமா ஏதாச்சும்? இல்ல. ஓகே, வெரி குட். ஓகே, இந்த பாருங்க, இதை எல்லாம் வாசிங்க, உங்களுக்கு தெளிவாயிரும். ஒரு ஆள் வாசிங்க, இப்படி தொங்கல்ல இருந்து எல்லாம் படிச்சிட்டோம். வாசிங்க. ராமன் வில்லை வளைத்தான். சரி சரி, கொஞ்சம் வரேன். ஓகே, மேல உதாரணத்திலிருந்து வாசிங்க. ராமன் வில்லை வளைத்தான், அது ஆள் உருபு ஏற்று கருத்தா பொருளில் வந்துள்ளது. முதல் வாக்கியத்தில் வளைத்தான் எனும் வடிவில் அமைந்த வினை இரண்டாவது வாக்கியத்தில் வளைக்கப்பட்டது என அமைகின்றது. இவ்வாறு வளைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, திறக்கப்படும் போன்று அமையும் வினைகளே செயற்பாட்டு வினைகள் எனப்படும். இவை படு எனும் துணை வினை பெற்று வரும். செய்வினையில் அடிச்சொல் அடிப்படை வடிவத்தில் இருக்கும். உதாரணம்: வளைத்தான், பார்த்தேன், மூடினான், குடித்தது. செயற்பாட்டு வினையில் அடிச்சொல் செய்ய எனும் வாய்ப்பாட்டு எச்ச வடிவில் இருக்கும். உதாரணம்: கொல்லப்பட்டான், கொல்லப்படு, எரிக்கப்பட்டது, எரிக்கப்படு, திறக்கப்பட்டது, திறக்கப்படு. சார், சரி, மைக் மியூட்ல இருக்கு. ஓகே, நான் கேட்குறேன், ராமன் வில்லை வளைத்தான் அப்படிங்கிறதும் வில் ராமனால் வளைக்கப்பட்டதுங்கிறது ஒரே செய்தியா வெவ்வேறு செய்தியா? ஒரே செய்தி. ஒரே செய்தி. அப்ப ஏன் பிள்ளைகள் ரெண்டா பிரிச்சு செய்வினைக்கு தனியா என்ன காரணம்? வேலை இல்லை நமக்கு, ஒரே செய்தி தானே. வில் வளைஞ்சிருக்கு, சரியா, பாகன் செத்துட்டான், சரியா. இதையா செய்வினையிலையும் சொல்லணும், செயற்பாடு வினையிலையும் சொல்லணும். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார், செய்வினை. திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றப்பட்டது. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? ஒரே விஷயமா வெவ்வேறு விஷயமா? ஒரே விஷயத்தை ஏன் ரெண்டு விதமா சொல்லணும்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாப்போம் யார் சொல்றான்ட்டு. என்ன காரணம்? இது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது பிள்ளைகள், இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு சொல்லுங்க, திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படிங்கும்போது திருக்குறள் சிறப்பானதா திருவள்ளுவர் சிறப்பானவரா? எது முதன்மைப்படுத்துவீங்க நீங்க சொல்லுங்க. திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? எது முக்கியம்? திருவள்ளுவர் சார். அப்ப திருக்குறள் முக்கியம் இல்லையா? அது முக்கியம். அதைத்தான் நம்ம திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினாருங்கல, அந்த இடத்துல திருவள்ளுவர் முக்கியத்துவப்படுறாரு. திருவள்ளுவர் தானே திருக்குறள் இயற்றினார். அப்ப திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றப்பட்டதுங்கல, அங்க எது முக்கியத்துவம் படுது? திருக்குறள். விளங்குதா? இதுதான் காரணம். முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இதுல இப்படி சொன்னா இது முக்கியத்துவப்படுது பாருங்க. விளங்குதா அந்த தமிழ் மொழி எப்படி அப்படின்ட்டு? அதுலயும் பாருங்க ரெண்டு விஷயம் இருக்கு. அதை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் மொழியில விஷயம் இருக்கு, அமைப்பு இருக்குன்னா பார்த்துக்கொள்ளுங்களேன், சரியா? அதுதான் இங்க சொல்ல வருது. அதான் இதை வாசிங்க, அதுதான் சொல்லுது, சரியா? அப்ப அது இல்லாம இந்த கொல்லப்பட்டான், எரிக்கப்பட்டது, திறக்கப்பட்டது, அந்த மாதிரி ஒரு வினையெச்சம் கொல்ல அமைப்பை பாருங்க. செயற்பாடு அமைப்பு வினையெச்சம், கொல்லங்கிறது வினையெச்சம், சரியா? படுங்கிறது என்னது? ஒரு துணை வினை,
கிருங்கிறது என்னது? ஒரு கால இடைநிலை. ஆண்கிறது என்னது? விகுதி. சரியா? அதே மாதிரி இந்த கொல்லப்படுவான், கொல்லப்படு யுவான் அந்த அமைப்புல தான் என்ன செய்யும்? அது வரும். தெளிவா? தெளிவோ? செய்வினை செயற்பாடு வினை. நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். இந்த மாதிரி கருத்தா இல்லாமவே வரும். இப்ப நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும்ங்கிறது செய்வினையா செயற்பாடு வினையா? சொல்லுங்க பிள்ளைகள். நாளை பல்கலைக்கழகம் மூடப்படுங்கிறது செய்வினையா செயற்பாடு வினையா? என்ன பிள்ளைகள்? படுன்னு வந்தாலே செயற்பாடு வினைதான். இது நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். இது செயற்பாடு வினை. செய்வினைக்கு மாத்துங்களேன். மாத்துங்க. அதான் தெரியணும். அது 8வது வினாவுக்கு இப்படி வரும். செய்வினையை செயற்பாடு வினையை மாற்ற சொல்லி, செயற்பாடு வினையை செய்வினையை மாற்ற சொல்லிலாம் வரும். முடிச்சுக்கிட்டு இருக்கலாது. சொல்லுங்க. நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். இதுல கருத்தா எது? யாரால மூடப்படும்? அரசாங்கத்தால் நாளை பல்கலைக்கழகம் மூட. அவங்க தானே கட்டளை விதிப்பாங்க அரசாங்கம். அல்லது பல்கலைக்கழக நிர்வாகத்தால் நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? மறைஞ்சிருக்கு தானே பிள்ளைகள்? இருக்கீங்களா? நான் பேசுறது விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? என்ன பிள்ளைகள் விளங்கலையா? யாராவது ரிப்ளை பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. விளங்குதா இல்லையான்ட்டு? விட்டு விட்டு விளங்குதா? பரவாயில்ல, நீங்க பேசுங்களேன் யாராவது. இல்ல சார் நல்லா தான். அப்ப நான் கேட்கிறேன், Recording in progress. நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும்ல, அதுல ஒரு கர்த்தா ஒன்று இருக்கும் தானே, எழுவாய் ஒன்று இருக்கும் தானே, அது எதுன்னு கேட்கிறேன். பல்கலைக்கழக நிர்வாகம் சரியா, அல்லது அரசாங்கம் சரியா, அல்லது கல்வி அமைச்சால், அல்லது உயர்கல்வி அமைச்சினால். விளங்குதா? ஓகே. இப்ப நாளை பல்கலைக்கழகம் மூடப்படுங்கிறது செய்வினையா செயற்பாடு வினையா? செயற்பாட்டு வினை. படும்னு வந்தாலே செயற்பாட்டு வினை தான். சரியா? படும்னு வந்தாலே. விளங்குதா? நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். இதை செய்வினை மாத்துங்க. செய்வினைக்கு மாத்துங்க. நாளை பல்கலைக்கழகத்தை மூடுவார்கள். விளங்குதா பிள்ளை எப்படி மாத்துறதுன்ட்டு? கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். யாரால? போலீசார். மறைஞ்சிருக்கா? அது உங்களுக்கு தெரியுது. மறைஞ்சிருந்தாலும் அது என்னது, நீங்க இதுல என்னது கர்த்தா உள்ள, என்னது எழுவாய் இல்லைன்னா யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது மறைஞ்சிருக்கும். கொலை தொடர்பாக சந்தேகம் தேடப்படுகிறார். செய்வினையா செயற்பாடு வினையா? செயற்பாட்டு வினை. தேடப்படுகிறார்னு வருது. செய்வினைக்கு மாத்துங்க. போலீசார் கொலை தொடர்பாக சந்தேக நபரை தேடுகிறார்கள். தேடுகிறார்கள். ஏன் கஷ்டப்படுறீங்க? தெளிவாயிருச்சா? தெளிவா? செய்வினை செயற்பாட்டு வினை. ஓம் சார். அடுத்து தன்வினை பிறவினை காரணவினை. அடுத்து தன்வினை பிறவினை காரணவினை இருக்கு. அடுத்து முதல் துணையோட முடியுது. ஓகே, வெரி குட். சரி, அடுத்து தன்வினை என்ன, பிறவினை என்ன, காரணவினை என்ன? சொல்லுங்க பாப்போம். கடகடகடன்னு. தன்வினை தன்னை சுடும். இப்படி இருக்குதானே ஒரு பழமொழி ஒன்று இருக்கா, தன்வினை தன்னை சுடும் இருக்கா? ஓம் சார். புதுமொழி என்ன அதுக்கு? பிறவினை பிறரை தான். இல்ல,
தன்வினை தன்னை சுடும், துண்டு பிடி வாயை சுடும். சரியா? ஓகே. அப்ப தன்வினை என்றால் வினையின் பயன் கர்த்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனலாம். சரியா? வினையின் பயனை தானே அனுபவித்தல். சரியா? இப்ப ராஜா நிலத்தில் உருண்டு போறான், உருண்டு போறான். யாருக்கு அடிபடும்? ராஜாவுக்கு தான். யாருக்கு அடிபடும்? ஏன் ராஜாவுக்கு அடிபடணும்? ஏன்னா அவன் செய்யற வேலைக்கு அவன் அடிப்படாம விருதா கொடுப்பாங்க. அப்ப வினையின் பயனை அவனை தான் அனுபவிக்கணும். விளங்குதா? வினையின் பயனை கர்த்தா செய்கின்ற கர்த்தா தானே அனுபவித்தால் அது தன்வினை. பிற வினைனா வினையின் பயனை கர்த்தா தான் அனுபவிக்காமல் பிறர் அனுபவித்தால் அல்லது பிறர் பிரிதொன்று அனுபவித்தால் அதானது பிறவினை. பாருங்க, தாய் உணவை உண்டாள், தாய் உணவை உண்டாளுங்கல இதுல கர்த்தா யாரு? தாய். யாருக்கு பசி தீரும்? தாய்க்கு தான். தாய்க்கு தான். சரியா? அப்ப வினையின் பயனை யார் அனுபவிக்கிறா? தாய். தாய். வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனலாம். அதாவது வினையை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடைதல் தானது தன்வினை. இதுல ஏதாவது தெளிவு இல்லாம இருக்கா? இல்ல சார். தெளிவு இல்லாம இருக்கா? இல்ல. ஓகே. பிறவினைனா பாருங்க பிள்ளைகள், என்ன பிறவினைனா வினையின் பயன் கர்த்தாவை அன்றி பிரிதொன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். வினையை செய்யறவரு கர்த்தா தான். ஆனா என்ன செய்யறது? வினையின் பயனை அனுபவிக்கிறது வேறொரு கிள்ளி விடுறீங்க. வினை செஞ்சது யாரு? நீங்க. வினையின் பயனை அனுபவிக்கிறது யாரு? அது அழுதுகிட்டு இருக்கிறது யாரு? நீங்களா? அந்த குழந்தை. அந்த மாதிரிதான் வினையின் பயன் கர்த்தாவை என்று பிரிதொன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். அதாவது வினை நிகழ்த்துவோன் தானே வினையின் பயனை அடையாமல் பிரிதொருவர் அல்லது பிரிதொன்று அதன் பயனை அடையலாம். பாருங்க, தம்பி பானையை நிலத்தில் உருட்டினான். தம்பி நிலத்தில் உருண்டானோன்னு யாரு காயம்பட்டுச்சு? தம்பிக்கு. தம்பி பானை நிலத்தில் உருட்டினான்கள வினை செஞ்சது யாரு? தம்பி. இப்ப பானை வந்து எடுக்கிறதுக்கு இல்ல, இப்ப நெளிஞ்சு போயிருக்கு. சரியா? உருட்டுனது தம்பி, இங்க நெளிஞ்சு போயிருக்குது. எது எது? பானை. வினையின் பயனை பிரிதொருவர் அனுபவிக்கிறது. தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள். முதல்ல தாய் உணவை உண்டாளும் போது வினையின் பயனை யார் அனுபவிச்சா? முதல்ல தன்வினையில. இப்ப அந்த செயலை செய்யறது வந்து ஊட்டுறது யாரு? தாய் தான். அவள் தான் கருத்து. அப்ப ஊட்டிட்டு தாய்க்கு பசி தீருமா? குழந்தைக்கு ஊட்டும் போது தாய்க்கு பசி தீருமா? இல்ல. தாயும் பிள்ளையா இருந்தாலும் என்னது பழமொழி? வாயும் வயிறும் வேற. விளங்குதா? ஓகே, விளங்குதா? அதுதான் பிள்ளைகள். வினையின் பயனை கருத்தா தானே அனுபவித்தால் தன்வினை. வினையின் பயனை கருத்தா தான் அனுபவிக்காமல் பிரிதொருவர் அல்லது பிரிதொன்று அனுபவித்தால் அது என்ன சொல்றது? சொல்லுங்க. பிறவினை. வெரி குட். சரி, அப்ப தெளிவுதானே? இப்ப தன்வினை பிறவினை. ஓம் சார். அடுத்து காரண வினைன்னு என்ன? கருத்தா தானே வினையை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினையை நிகழ வைப்பது உண்டு. சரி, தானே நிகழ்த்தாம பிரிதொருவரை கொண்டு. சொல்லுவாங்க, நாய்கிட்ட சொன்னா நாய் வாள்கிட்ட சொல்ல, அந்த மாதிரி கதை தான். சரியா? பண்டுகாபையன் அபயவாவியை கட்டி வைத்தான். சரியா? யாருனால பிள்ளைகள் இந்த அபயவாவி வந்துச்சு? யாரு கட்டினது? ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டி வைத்தான். யாரு கட்டினது? ஷாஜகானா வந்து கட்டினாரு சிமந்தெல்லாம் குலைச்சு. ஷாஜகானா பண்டுகாபையனா கட்டினார் வந்து. யார் கட்டினா? கொத்தனார் தான் கட்டிருப்பாரு. சரியா? ஆனா அது காரணமா இருந்தவர் யாரா இருப்பாரு? பினான்ஸ் கொடுத்தது யாரு? காசு கொடுத்தது யாரு?
அப்ப காரணமா இருந்திருக்காங்க ஒழிய காரியம் செஞ்சது யாரு? அங்க உள்ள நபர், அந்த அந்த தொழிலாளிகள். விளங்குதா? அதுதான் காரண வினை. கருத்தா தானே வினை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினை நிகழ வைப்பது உண்டு. கண்ணன் பானையை உருட்டி வைத்தான். சரியா? விளங்குதா? உருட்டுனானா உருட்டுறது. உருட்டி வைத்தான்னா என்ன அர்த்தம்? தம்பி இங்க வா, அந்த பானையை கொஞ்சம் உருட்டு அப்படின்னு இன்னொருத்தனை உருட்ட வைக்கிறது. சரியா? விளங்குதா? ஓம் சார். விளங்குதோ? பாருங்க, எழுவா ஏதாவது கர்த்தா வினை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக அமைவது அவதானிக்க முடியும். காரண வினைகள் வி, இப்பி, விப்பி போன்ற விகுதிகளாலும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளாலும் இணைத்து ஆக்கப்படும். இந்த பாருங்க, உருட்டு வித்தான் வி. சரியா? உண்பித்தேன் பி. சரியா? விளங்குதா? அந்த மாதிரி வி, இப்பி, விப்பி அப்படிங்கிற மாதிரி வரும். அது இல்லாம துணை வினையா வரும். இப்படி வரும். உதாரணமா ஓட பண்ணினேன், படிக்க வைத்தேன், ஓடச் செய்தேன். அந்த மாதிரி என்ன செய்யும்? செய், வை, பண்ணு போன்ற துணை வினையும் சேர்ந்து வரும் ஒரு வினையோட. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓடச் செய்தேன்னா என்ன பிள்ளை அர்த்தம்? ஓடச் செய்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் வந்தா அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு பொறுப்பா ஒருத்தர் இருப்பார் தானே? சரியா? அவர் என்ன செய்வார்? அவர் ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. அவர் ஓடுவாரா? ஓட செய்தேன்னு என்ன அர்த்தம்? எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து இப்படி தான் ஓடணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தானே? அதானே? ஓம் சார். விளங்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த இப்படி மட்டும் இல்லை, எப்படி செய்வித்தேன், தருவித்தேன், உண்பித்தேன் அப்படி மட்டும் இல்லை. ஓட பண்ணினேன், படிக்க வைத்தேன், ஓட செய்தேன், அதெல்லாம் என்னது? அதுவும் என்னது? காரண வினைதான். தெளிவாயிச்ச காரண வினை? ஓம் சார். சில வினைகள் காரண வினையாகவும் இருக்கும், பிற வினையாகவும் இருக்கும். ஒரே வினை. உதாரணம் பாருங்க, ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார். இது என்ன வினை? படிப்பிக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், அது தன்வினையா, பிற வினையா, காரண வினையா? பிறவினை. பிறவினை. அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார். இது இது என்ன? அப்பா உங்களை படிக்க வைக்கிறது யாரு பிள்ளைகள்? அப்பா எங்களை படிக்க வைத்தார்னா, படிக்க வச்சார்னா அவரா வந்து இங்க தன்வினை என்ன, பிறவினை என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? அவரா வந்து படிப்பிக்கிறாரு? யாரு படிப்பிக்கிறா? ஆசிரியர் படிப்பிக்கிறாரு. அதுக்கு யாரு காரணம்? ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புனது யாரு? அப்பா. விளங்குதா? அப்ப ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார், அது பிறவினை. வினையின் பயனை என்னது? பிறர் அனுபவிக்கிறாங்க. ஆனா அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார்னா அவர் படிப்பிக்கல, அவர் காரணமா இருக்காரு. அப்ப அது என்ன வினை? காரண வினை. சில வினைகள் தன்வினை, பிறவினை, காரண வினை ஆகிய 3 வடிவங்களையும் கொண்டுள்ளன. நம்ம பார்த்தோம் முதல்ல பொது வினையில பார்த்தோம். சில வினைகள் என்னது செயற்பொருள் குன்றிய வினையா இருக்கும், குன்றா வினையா இருக்கும். அந்த மாதிரி இதுல சில வினைகள் தன்வினை, பிறவினை 3க்கும் வரும். உருள், உருட்டு, உருட்டுவி. நட, நடத்து, நடப்பி. ஆடு, நான் ஆடினேன், நான் ஆடுறது. நான் காற்றுக்கு ஆடினேன். நான் மரத்தை ஆட்டினேன், நான் மரத்தை ஆட்டிவித்தேன். 3க்கு வருதா? தன்வினை, பிறவினை, காரண வினை. எல்லா வினையும் அப்படி வராது. எல்லா வினையும் இப்படி வராது. சில வினைகள் 3க்கும் வரும். தெளிவா? ஓம் சார். பாடா கடைசி கட்டத்துக்கு கொண்ட முடியல. கடைசி தலைப்பு வினை இல்லை. சரி, எப்படி பிள்ளைகள் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு? உங்களுக்கு நல்லா தெளிவா போய்கிட்டு இருக்கு. அவன் முடிக்க போறோம். அதான் கமெண்ட்ஸ் போட்டீங்களான்னு தெரியல, குரூப்ல போட்டு விட்டேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இருக்கு கேள்வியெல்லாம். ஆனா தலைப்புகள் விளக்கம் வந்து கொண்டிருக்கா? ஒவ்வொரு தலைப்பு உங்களுக்கு தெளிவாகிட்டே வருதா? சொல்லுங்க. ஓம் சார். சொல்லுங்க. இப்ப எதுக்கு சொல்லாம உண்மைக்கும் விளங்குதானே? தெளிவா இருக்குதானே? விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதானே? சத்தமாதீங்க. என்ன சொன்னீங்க? முன்னதோட பரவாயில்லையா? ஓம் சார். ஓகே ஓகே ஓகே. பாருங்க, அடுத்து முதல் வினை, துணை வினை. கடைசி தலைப்பு முதல் வினை, துணை வினை. என்ன முதல் வினை, துணை வினை? நான் ஏற்கனவே படிப்பிச்சிருப்பேன் எப்படியுமே. சொல்லுங்க பாப்போம். முதல் வினை, துணை ஒரு ஆள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. கடைசியை நீங்களே விளங்கப்படுத்துங்க பாப்போம். கடைசி தலைப்பு யாராவது?
ஒவ்வொருத்தரும் விளங்கப்படுத்துங்க. முதல் வினை என்ன, துணை வினை நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க, நான் கேட்குறேன். ம் பிள்ளைகள், முதல் வினைனா என்னது? முதல்னா முதன்மையான வினைகள். சரியா? இப்போ உதாரணமா நான் பார்த்தேன், நான் படம் பார்த்தேன்னா பார் அப்படிங்கிறது என்னது பொருள்? ஒரு கண்ணால ஒரு பொருளை பார்க்கறது தானே, ஒரு விஷுவல். அது தானே, ஒத்துக்கொள்றீங்களா? பேசணும் நீங்க. ஆ. நான் புத்தகத்தை மேசையில் வைத்தேன். அது வைத்தல்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறதுன்னு ஒத்துக்கொள்றீங்களா? அதுதானே பொருள் அதுக்கு. ஓம். ஓகே. அப்போ ஒரு வினை ஒரு அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை. அடிப்படை பொருளை உணர்த்தணும். அடிப்படை பொருளை உணர்த்தாம பிரிதொரு வேற ஏதாவது பொருளை உணர்த்தினா அது துணை வினை. விளங்குதா? அப்ப கூட்டு வினை என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? கூட்டு வினை என்ன? எத்தனை வினை வரும் பக்கத்துல பிரதானமா? 2 வினை. அந்த கூட்டு வினைண்ட முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை. உதாரணமாக உதாரணம் சொல்லுங்க பாப்போம். கூட்டு வினைக்கு ஓட பார்த்தேன். ஓட பார்த்தேன்ல ஓடு அப்படிங்கிறது வந்து முதல் வினையா துணை வினையா? ஓடுங்கிறது என்னது? முதல் வினை. ஓடுறதுன்னா ஓடுறது, காலால ஓடுறது. சரியா? ஆனா ஓட பார்த்தேன்னுங்கும் போது இந்த இடத்துல கூட்டு வினை 2வது உறுப்பாக வருது பாருங்க. ஓட பார். பார்னா என்ன உண்மைக்குமே? பாருங்கிறதுக்கான பொருள் என்ன? கண்ணால பாக்குறது. தம்பி படம் பார்த்தான், பாக்குறது அதான். ஆனா ஓட பார்த்தான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல முயற்சி செய்தல்ங்கிற ஒரு பொருள் வருது. ஓடுவதற்கு முயற்சி செய்தான்ங்கிறது அந்த பாருங்கிறது அந்த வினை எதை சொல்ல வருது? முயற்சி செய்தல்ங்கிற ஒரு பொருளை சொல்ல வருதா? ஓம் சார். அப்ப அது வந்து வேற ஒரு பொருளை கொடுக்குது. சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? இன்னொரு உதாரணம் பாருங்க சொல்றேன். உதாரணமாக வை அப்படிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்? வைத்தலுக்கு என்ன பொருள்? ஒரு பொருளை வைக்கிற ஒரு இடத்தை. ஒரு இடத்துல வைக்கிறது. அப்ப அம்மா தனது குழந்தைக்கு பெண் என்னது மாப்பிள்ளை பார்த்து வைத்தாள். பரீட்சை முடிஞ்சோன்னு கல்யாணம். சரி, அப்ப பார்த்து வைத்தல் அப்படிங்கும்போது அந்த வைத்தல் ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறதா? அது என்ன அர்த்தம்? முன்கூட்டி ஆயத்தப்படுத்தல்ங்கிற ஒரு பொருள் வருதா? ஓம். அதுதான் விளங்குதா? அது 2வது உறுப்பு வந்து வேற ஏதாவது ஒரு இலக்கண பொருளை தரும், அந்த நேரடி பொருளை தராது. ஆனா முதலாவது உறுப்பு வந்து நேரடி பொருளை தரும். விளங்கிச்சா? இதுதான் என்னது? முதல் வினை துணை வினை. பாருங்க கீழே, குழந்தை பால் புறையேறி மூச்சு திணறி சாக பார்த்தது. அப்ப சாக பார்த்ததுங்கல பார்த்தது சாக பார்த்ததுன்னு அந்த பார்த்து என்ன அர்த்தம்? சாகுவதற்கான சாத்தியப்பாடு இருந்துச்சு. சரியா? நான் குளியறையில் சறுக்கி விழ பார்த்தேன். விழுவதற்கான சாத்தியப்பாடு இருந்துச்சு தான் அதை பாருக்கான அர்த்தம். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? விளங்கி விட்டதா? முதல் வினை துணை வினை தெளிவா பிள்ளைகள்? தெளிவா இல்லையா? தெளிவாயிருச்சா முழுமையா? மற்ற ஆக்களும் சொல்லுங்க. தஸ்லிமா? ஓம் சார் கிளியர். சந்தியா? ஆமா சார். அப்ப ஏன் சத்தலாம் இருக்கீங்க சந்தியா? ரிஸ்கா? அப்ப பேசுங்க. ஆனா இருக்கீங்களா? ஓகே. இப்ப நம்ம நேரடியாக உங்களோட பயிற்சிக்கு போவோமா? உங்களை பரீட்சித்து பார்க்கறதுக்கு போவோமா? ஓம் சார். ஓகே. வினையியல். ஓகே. இப்ப எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரீங்களா? சின்ன ஒரு பிரேக். சரி சார். ஓகே.